Hello. 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 Okay. So hello. Good evening, all. So welcome to Arch NEET course. Okay. So today we are going to see a new chapter in physics. இன்னைக்கு நம்ம ஒரு புது சாப்டர் பார்க்க போறோம் பிசிக்ஸ்ல. ஸோ ஆல்ரெடி நான் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ பிசிக்ஸுமே நான் எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் பிசிக்ஸ், தட் இஸ் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். எஸ், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ன்றது ஒரு ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சாப்டர், கரெக்டா? ஸோ பிசிக்ஸ்ல பார்க்கும்போது ஈஸியஸ்ட் சாப்டர்ன்றது இந்த யூனிட்ஸ் ஆஃப் டைமென்ஷன். பட் இருந்தாலுமே இதுல நம்மளுக்கு அந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்றது கொஞ்சம் வந்து டஃபா உங்களுக்கு ஃபீல் ஆகும், கரெக்டா? ஓகே. ஸோ இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர் என்னென்ன கான்செப்ட் இருக்கு, எந்த மாதிரி டைமென்ஷனை நம்ம பார்க்க போறோம், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல நம்ம கிளியர் பண்ண போறோம், ரைட்? ஓகே. ஸோ யார் யார் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களோட நேம் கொஞ்சம் எனக்கு சாட் பாக்ஸ்ல போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ரைட்? ஓகே. ஸோ ஹூ ஆர் ஆல் வாட்சிங்?
எஸ், கொஞ்சம் ஸ்லோவாவே போலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர். கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். பட் இருந்தாலுமே சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்டில் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, ஸோ பொறுமையா நீங்களும் படிக்க போறீங்களா, நானும் வந்துட்டு படிக்க போறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். ஓகே, ஸோ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஆஸ் யூ நோ, எதுக்கு எல்லா இப்போ நம்ம ஆக்சுவலி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இஃப் ஐ எம் ஆஸ்கிங் வாட் இஸ் யுவர் வெயிட், உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இப்போ நான் என்னோட வெயிட் என்னன்னு கேட்டா ஐ கேன் சே 70 கேஜி, ரைட்? ஸோ 70 கேஜின்றது இங்க இருக்கிற கேஜின்றது நம்மளோட யூனிட்டா? அப்போ இந்த 70ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as a numerical value, right? So kgன்றது it is an unit. Okay, so why we are giving a unit to this? ஏன் நம்ம யூனிட் கொடுக்குறோம்? இந்த மாதிரி கம்பேரிசன், இப்போ நான் வந்துட்டு 70 கேஜி இருக்கிற மாதிரி வேற யாரும் வந்து 70 கேஜி இருக்குமா, வேற யாரும் ஐ மீன் கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். டு கம்பேர் சம்வன், ரைட்? டு கம்பேர் சம்வன் we prefer unit. ஓகே, யூனிட்ன்றது ஒரு கம்பேரிசன் மாதிரி. ஓகே, யூனிட்ன்றது ஒரு கம்பேரிசன் மாதிரி. ஓகே, இந்த சாப்டர்ல எதுக்கு என்னென்ன யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், எதுக்கெல்லாம் யூனிட்ஸ் அப்ளிகபிள் ஆக போகுது, ஓகே, அது டைமென்ஷனா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம், ஓகே, ஏன் டைமென்ஷன் வருது, அதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஓகே, இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போற சாப்டர் பாத்தீங்கன்னா பிசிக்கல் குவான்டிட்டி, பிசிக்கல் வேர்ல்ட். physical quantities. ஓகே, ஸோ வாட் இஸ் பிசிக்கல் குவான்டிட்டி? ஸோ பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விச் இஸ் மெஷரபிள், எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியுமோ, லென்த், மாஸ், ரைட்? இதில் எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா நான் மெஷர் பண்ண முடிஞ்சது எல்லாமே ஐ கேன் சே இட் ஹாஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ பிசிக்கல் குவான்டிட்டின்றது எல்லா யார் யாரெல்லாம் நார்மலி இஃப் யூ ஆர் மெஷரிங் வித் த ஹெல்ப் ஆஃப் வெர்னியர், கேலிப்பர், ஸ்க்ரூஸ், இந்த மாதிரி எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுதோ அதெல்லாமே வில் கம் அண்டர் பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ பிசிக்கல் குவான்டிட்டியை நான் ஈஸியா சொல்லணும்னா கேன் ஐ சே அ மெஷரபிள் குவான்டிட்டி measured by an instrument. ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிசிக்கல். இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா மெஷர் பண்றோமோ அதெல்லாமே we call it as physical quantity. ஓகே, ஸோ இந்த பிசிக்கல் குவான்டிட்டின்றது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இதை வந்துட்டு either I can say it can be described law of physical world. நிறைய லாஸ் கூட இதுல இருக்கு. ஸோ it can describe law of physical world. ஓகே, கன்சிடர் இப்போ என்னோட பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு. இந்த பிசிக்கல் குவான்டிட்டி இப்போ நான் சொன்னேன் இல்லையா 70 கேஜின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் ஒரு எலிஃபென்ட் இருக்கு. இஃப் ஐ எம் ஹேவிங் அன் எலிஃபென்ட், ஓகே, கன்சிடர் ஒரு ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரேட் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ என்னோட எலிஃபென்ட் கேஜி பார்த்தீங்கன்னா வெயிட்ன்றது 700 கிலோன்னு நினச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 700 கேஜி. ஓகே, ஸோ மை எலிஃபென்ட் kg is 700. What I am doing, I am comparing with this rat. ஆமாதானே? அப்போ என்னோட ரேட்டை வச்சுட்டு நான் என்ன பண்றேன், கம்பேர் பண்றேன். அதுதான் இப்போ அந்த பிசிக்கல் குவான்டிட்டில என்னென்ன இருக்கும் அப்படின்னா, it is a numerical value and also the unit. ஓகே, ஸோ என்னோட பிசிக்கல் குவான்டிட்டியில ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு. தட் இஸ் ரெண்டு கண்டிப்பா இருக்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூ இருக்கணும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூனிட். ஓகே, ஸோ நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, யூனிட்ன்றது as I said it is like a comparison. இன்னொருத்தங்களை இன்னொரு வச்சு கம்பேர் பண்றது நியூமரிக்கல் வேல்யூ. இட் இஸ் லைக் கம்பேரிசன். நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, இட் இஸ் டைம், நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு யூனிட், இட் இஸ் அ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் யூனிட். ஓகே, அப்போ எத்தனை டைம் இருக்கு, இப்போ நான் என்ன, இப்போ என்னோட ரேட் வந்து சின்னது, எலிஃபென்ட்ன்றது பெருசு. அப்போ இதை வச்சு நான் கம்பேர், எத்தனை டைம் வந்துட்டு என்னோட ரேட்டை விட எலிஃபென்ட் வந்து பெருசுன்னு சொல்லிட்டு இந்த கம்பேரிசன் தான் ஐ கேன் சே இட் ஹஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ பிசிக்கல் குவான்டிட்டியை ஈஸியா சொல்லணும்னா இட் இஸ் லைக் இட் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரிக்கல் அண்ட் யூனிட். பிசிக்கல் குவான்டிட்டின்றது இட் இஸ் அ மெஷரபிள். எதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா மெஷர் பண்றோமோ அதெல்லாமே பிசிக்கல் குவான்டிட்டி. இந்த பிசிக்கல் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிச்சிருக்காங்க. இந்த பிசிக்கல் குவான்டிட்டிய 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு, ஓகே, சோ ஃபண்டமெண்டல், ஓகே, இது வந்து எதை பேஸ் பண்ணி, டிபெண்டன்சி பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க.
ஓகே, இன்னும் ஸ்கேலார் வெக்டாரும் இருக்கு. பட் இது டிபெண்டன்சி பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஒன்னு ஃபண்டமெண்டல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிரைவ், and one more will be the supplementary. ஓகே, நம்மளுக்கு 3 வகையான physical quantity இருக்கு. என்னென்ன இருக்கு? Fundamental, derived and also supplementary. ஓகே, ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டல்னாலே என்னதுமா? ஃபண்டமெண்டல்னா கண்டிப்பா தேவை. எதெல்லாம் மற்ற பிசிக்கல் குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணாம இருக்கோ அதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபண்டமெண்டல், they do not depend on any other physical property. They do not depend on any other physical quantity. ஓகே, அது ஸ்டாண்டர்டாவே இருக்கு. ஃபண்டமெண்டல்லாம் கண்டிப்பா இவங்க தேவை. ஓகே, ஸோ இந்த மாதிரி 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கு. ஸோ we have 7 fundamental physical quantity. ஓகே, மெயினா நம்மளுக்கு 7 ஃபண்டமெண்டல். ஓகே, இது யாரையுமே டிபெண்ட் பண்ணிருக்காது. இதுதான் வந்து மெயின், கண்டிப்பா தேவை. டிரைவ்டுன்றது நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிரைவ்ன்றது காம்பினேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. 2 or more ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கம்பைன் தான் டிரைவ் சொல்ல. இல்லைன்னா இது மூலியமா வரதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பேசிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி பேஸ் பண்ணி எனக்கு கண்டுபிடிக்கிறது தான் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரைவ்டுன்றது it is, I can say, combining 2 or more fundamental quantity. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிரைவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டிரைவ். சப்ளிமெண்ட்ரின்றது இதை எதை பேஸ் பண்ணி? இந்த சப்ளிமெண்ட்ரின்றது இதை பேஸ் பண்ணி 2 டைப் இருக்கு. ஒன்னு பிளெயின் ஆங்கிள், ஆங்கிள் தீட்டான்னு சொல்லுவோம்ல ஆங்கிள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாலிட் ஆங்கிள். Okay, so we have 2 classification. One will be the plane angle, இன்னொன்னு பாத்தீங்கன்னா solid angle. Okay, so physical quantity இது எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். What is fundamental, what is derived and what is supplementary, இதுல என்னென்ன conditions இருக்கு அதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். Right? Okay. What book to use for physics? எல்லாம் what book to use for physics? எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த கொஸ்டின் மறக்காம வருது. டிசி பாண்டேமா. ஸோ டிசி பாண்டே வந்துட்டு நீங்க சால்வ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிசி பாண்டே வில் பி தி பெஸ்ட் புக் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, டன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிசிக்கல் குவான்டிட்டி வில் பி தி ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டில நான் என்ன சொல்றேன்? மேண்டேட்ரியா we have 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னு பார்க்கலாமா? லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், okay, so luminous intensity, and finally will be the amount of substance. Okay, we have totally 7. 1 2 3 4 5 6 7. so நம்ம கிட்ட 7 மேஜர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. ஓகே, இந்த வேர்ட்ஸ் நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். லென்த்னா என்ன? அளவு. மாஸ்னா கிலோ. டைம்னா what is the time, seconds, temperature, இதெல்லாமே நம்ம அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றது என்னமா? இட் இஸ் அளவுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 kg ஆஃப் ரைஸ் அப்படின்னா இட் இஸ் ரைட் குவான்டிட்டி, ரைட்? அந்த குவான்டிட்டியை தான் we call it as amount of substance. ஓகே, இப்போ இதோட SI யூனிட். ஸோ இது பிசிக்கல் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் வில் பி இது SI யூனிட். இதோட SI யூனிட் பார்க்கலாமா? SI யூனிட். ஓகே, what is SI யூனிட்?
ஓகே, இதெல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். வாட் இஸ் எஸ்ஐ யூனிட்? ஓகே, ஏன் எஸ்ஐ யூனிட் இப்போ வந்து யூஸ் பண்ணது எஸ்ஐ யூனிட், வாட் இஸ் சிஜிஎஸ், எம்கேஎஸ், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் எஸ்ஐ யூனிட்? எஸ்ஐ யூனிட் இப்போ நம்மளோட லென்த்துக்கு என்னமா யூனிட் வரும்? இட் இஸ் மீட்டர். ஆமா தானே? ஸோ லென்த் வந்துட்டு மீட்டர். ட்ரெஸ் ஷாப்ல பாப்பீங்கல்ல, நம்ம ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க, இவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் கட் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. மீட்டர், 1 மீட்டர் 2 மீட்டர் சொல்லுவோம்ல, அப்ப லென்த். மாஸ், இட் இஸ் நத்திங் பட் கிலோகிராம். மாஸ்ன்றது வெயிட், தட் இஸ் கிலோகிராம். டைம்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு? இட் இஸ் செகண்ட்ஸ். ஓகே, அப்போ டைம்ன்றது செகண்ட்ஸ் பேஸ் பண்ணிருக்கு. அப்போ ஹார்ன்றது எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? செகண்ட் இன்டு 60 செகண்ட்ஸா நம்ம மல்டிப்ளை பண்ணோம், ரைட்? ஓகே, அடுத்து டெம்பரேச்சர்ன்றது இட் இஸ் கெல்வின். ஓகே, சோ டெம்பரேச்சர்ன்றது இட் இஸ் கெல்வின். ஓகே, சோ ஓகே, டெம்பரேச்சர்ன்றது கெல்வின். ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட்ன்றது, கரண்ட்னாலே எதை பேஸ் பண்ணிருக்கு? ஆம்பியர். சோ லூமினஸ் இன்டென்சிட்டின்றது கேண்டலா. and amount of substance ன்றது mole. okay, so amount of substance ன்றது we call it as mole. okay, so இதே நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா I can write as symbol. மீட்டர்ன்றது small m, மாஸ்ன்றது kg, s, டெம்பரேச்சர் கெல்வின். ஓகே, நம்மளுக்கு டிகிரி செல்சியஸும் இருக்கு, ஃபாரன்ஹீட், இதெல்லாமே இருக்கு. பட் ஸ்டாண்டர்ட் ஏன் மேம் நம்ம டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணல, இன்னும் ஃபாரன்ஹீட்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா, பிகாஸ் கெல்வின் இஸ் த ஸ்டாண்டர்ட். நம்மளுக்கு நிறைய இருக்கு, பட் ஒரு ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு தேவை கம்பேரிசன். இப்போ நம்ம 100 டிகிரி செல்சியஸ்ன்றது பாயிலிங் பாயிண்ட், அப்போ இது ஸ்டாண்டர்ட் பாயிலிங் பாயிண்ட். அந்த ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா மற்ற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கம்பேர் பண்றதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ 100 டிகிரின்றது ஸ்டாண்டர்ட், அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ அந்த 100 பாயிலிங் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ 0 டிகிரின்றது மெல்டிங் பாயிண்ட். அப்போ ஸ்டாண்டர்ட் எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, டு மெயின்டைன் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ, மற்றவங்கள கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். புரியுதா? ஸோ 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர் அப்படின்னா அவ்வளோ ஹாட்டா இருக்கு தண்ணி, அதுக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த தண்ணி கொஞ்சம் நம்மளோட ஹீட் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ 0 டிகிரினா இட் இஸ் அ ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றதே எதுக்காகனா கம்பேரிசனுக்காக தான். ஓகே, ஸோ ஆம்பியர்ன்றது A. So again கேண்டலான்றது CD, ரைட்? மோல்ன்றது MOL. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம். ஸோ தீஸ் ஆர் தி 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இதெல்லாமே நம்ம லோவர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எல்லாமே வரும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு டைமென்ஷன், இது லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், கரண்ட், ரைட்? ஸோ கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பத்தி மோல் கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சாப்டரே இருக்கு கெமிஸ்ட்ரியில, சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதுல வந்து டீட்டெயிலா படிப்போம் வாட் இஸ் மோல், ரைட்? அதெல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. ஐ திங்க் ஐ எம் கிளியர். எஸ், கிளியரா? அடுத்து போலாமா? எஸ், ஓகே, ஸோ அடுத்து போலாமா? ஸோ இதெல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வில் பி தி டெரைவ்ட் குவான்டிட்டி. So next will be the derived quantity. Okay, so derived quantity அப்படின்னா என்னது மேம்? derived quantity they are made up of, that is fundamental quantity ல இருந்து வரது தான் வந்து derived quantity. Okay, so which are made up of fundamental quantity. derived quantityன்றது which are made up of fundamental quantity. Okay, for area, for example, இப்போ ஏரியா எடுத்துக்கங்க. ஏரியாவை நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ வாட் வி கால் ஏரியாவை நம்ம என்ன சொல்லலாம்? லென்த் இன்டு பிரெத், எல் இன்டு பியா, எல் இன்டு பியா, சேம் இல்லையா? அப்ப லென்த் அண்ட் பிரெத், அப்ப லென்த்துமே ஒரே. இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இது லென்த், இது பிரெத், ஹைட், சாரி. ஸோ இப்போ இந்த லென்த், பிரெத், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்ட் தான். அப்போ ஐ கேன் சே இட் ஹாஸ் மீட்டர், ரெண்டுமே மீட்டர் இல்லையா? அப்போ எல் இன்டு எல், ஸோ எம் இன்டு எம், தட் இஸ் எம் ஸ்கொயர் நான் யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் will be the meter square, meter cube.
ரைட் 1 liter is equal to meter cube. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிரைவ். ஸோ இதெல்லாம் எதுல இருந்து வந்திருக்கு நம்மளுக்கு? இதெல்லாமே நம்மளுக்கு எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில இருந்து வரது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா derived quantity. So which are made up of fundamental quantity, we call it as derived. For example, if I am taking an example of velocity. Velocity நம்ம என்ன சொல்லுவோம்? So what is velocity? Can anyone say what is velocity? Good evening ma, good evening. Right? So what is velocity ma? Velocity na enna? Displacement by time taken. Time taken. Okay, velocity. But displacement inradhu, right? So I can say it as meter, right? Distance. Distance ko displacement ko yarachu difference solla mudiyuma ma? What is the difference between distance and displacement? yarachu rendukume difference solla mudiyuma? Distance ko displacement ko? Anyone? Adeshwar? Yes. Yes, anyone? Anyone? யாராச்சுமா? Distance ko displacement ku enna ma difference? What is the distance difference between distance and displacement? Then யாருமே இல்லையா? No one? Distance and displacement, anyone ma? No ma'am. No. Why no? ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இல்லையாமா? ரெண்டுமே சேமா? கேன் அசியூம் ரெண்டுமே சேம் சொல்லலாமா? டிஸ்டன்ஸ்ன்றது என்னன்னா இட் இஸ் அ டோட்டல் கவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் ஒரு 8 கிலோமீட்டர் வாக் பண்றேன் அப்படின்னா அந்த டோட்டல் கவரேஜ் 8 kg. இப்போ ஒரு கிரவுண்ட்ல வந்து 8 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா அந்த 8 கிலோமீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்றது தான் வி கால் இட் ஹாஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ நான் இங்க இருந்து போயிட்டு அகைன் ரிட்டர்ன் வரேன். ஓகே, போயிட்டு வருது, திஸ் வி கால் இட் ஹாஸ் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது தி ஸ்டார்டிங் அண்ட் தி எண்டிங் பாயிண்ட். ஓகே, இந்த ஸ்டார்டிங்க்கும் அந்த எண்டிங் பாயிண்ட்க்கு எவ்வளோ நெட் சேஞ்ச் இருக்கு அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது என்டையர் பாத்ன்றது டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது அகைன் மீட்டர், டைம்ன்றது செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் மீட்டர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா derived quantity. This we call it as derived quantity. Yes, so derived quantity ன்றது இதெல்லாம் ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், மூமெண்டம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா derived quantity. நம்ம ஏன் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா டைமென்ஷன்ல நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 40 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைமென்ஷன்ல நம்ம இதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் ஏரியா, வாட் இஸ் வால்யூம், வெலாசிட்டிலாம் நம்ம பார்க்கலாம். தென் ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் பார்ட், தட் இஸ் சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. அது அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. சப்ளிமெண்டரி குவான்டிட்டினா என்ன? ஓகே, ஸோ சப்ளிமெண்டரி குவான்டிட்டின்றது சிம்பிளி we can say it has angle. ஓகே, ஸோ ஆங்கிள் சொல்லலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆங்கிள்மா? வாட் இஸ் ஆங்கிள்? வாட் இஸ் ஆங்கிள்? என்ன நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேனா? ஓகே, ஸோ வாட் இஸ் ஆங்கிள்? ஓகே, ஸோ சப்ளிமெண்டரி யூனிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிச்சிருக்கோம். ஒன்னு பாத்தீங்கன்னா பிளெயின் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி தி பிளெயின் ஆங்கிள். எஸ், இது வரைக்கும் கிளியரா இருக்காமா? எனி டவுட்? இன்னும் நான் மெயின் பார்ட்க்கு உள்ள போல. எனி டவுட்? ஓகே, ஓகே, டன். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வில் பி தி சப்ளிமெண்டரி. கொஞ்சம் ஃபாஸ்டா போகும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டாவே போகலாம். சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. சப்ளிமெண்டரி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான நம்மளோட ஆங்கிள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளெயின் ஆங்கிள். பிளெயின் ஆங்கிள் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிள் எடுங்க. ஓகே, லெட்ஸ் டேக் அன் சர்க்கிள். இப்போ
consider this is the radius, இங்க இருந்து இது radius. Okay, இத வந்து நான் கட் பண்றேன். Okay, இத தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as arc. The cutting portion will be the arc. ஆமாதானே, இதுதான் வந்து நம்மளோட ரேடியஸ், இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தீட்டா. ஓகே, ஸோ பிளேன் ஆங்கிள்ன்றது தீட்டா will be equal to arc divided by r, that is length, right? இந்த r ன்றது nothing but it is length. Okay, so it is nothing but arc divided by length. இந்த சாலிட் இந்த பிளேன் ஆங்கிள்ன்றது இது எதை பேஸ் பண்ணி we are taking a circle. சர்க்கிள்ன்றது நம்மளோட 2D, இது 2D, 2 dimension. ஓகே, 2D. ஸோ நான் என்ன பண்றேன், அதோட சர்க்கிளோட இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த கட்டிங், ஹாஃப் கட்டிங், இந்த கோன் மாதிரி வரும் இல்லையா. ஓகே, கோன் சொல்ல முடியாது இந்த 2D பார்க்கும்போது. ஓகே, ஸோ இந்த ஆர்க்கும் இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as theta, plane angle. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே ரொட்டேட் பண்றேன். இப்போ இந்த ஏபி இருக்கா, இது கன்சிடர் ஏபி. ஓகே, இப்போ ஏபியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 360 டிகிரி ஆங்கிள் நான் ரொட்டேட் பண்றேன். ஓகே, நான் என்ன பண்றேன் 360 டிகிரி ஆங்கிள் ரொட்டேட் பண்றேன். அப்போ கம்ப்ளீட் சர்க்கிள் எனக்கு ஃபுல் ஆயிடுதா. ஓகே, ஸோ நான் ஒரு பார்ட்டை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரேடியஸ். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டோட்டலா நான் என்ன பண்றேன்னா ஒரு கம்ப்ளீட்டா நான் வந்துட்டு ஃபுல்லா சுத்துறேன். இந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படியே போயிட்டு வந்து எண்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஃபுல்லாவே 360 டிகிரி. இப்போ 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2πr. அப்போ ஒரு ஒன்னுக்கு வேணும் அப்படின்னா 1r இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 2π, ரைட்? அப்போ இதை கேன்சல் பண்ணா 180 டிவைடட் பை π, ரைட்? ஸோ 180 டிவைடட் பை π. இப்போ 180 டிவைடட் பை பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 22/7 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3.14 கூட எடுத்துக்கலாம். அப்போ என்னோட டோட்டல் வேல்யூ என்ன வரும், 57.3 டிகிரி. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபிக்ஸ்ட் வேல்யூ. 1 ரேடியன்ஸ்க்காக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 57.3 டிகிரி. இதுதான் நம்ம வந்துட்டு பிளேன் ஆங்கிள். இப்போ பிளேன் ஆங்கிள்ன்றது இட் இஸ் நத்திங் பட் ஓகே ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட். ஓகே, ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டோட ஆர்க்கு மட்டும் எடுத்துட்டு ஆர்க்கும் அதோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பிளேன் ஆங்கிள். ஒரு சர்க்கிளுக்கு நான் பண்றேன், இந்த சர்க்கிள் ஃபுல் ரொட்டேஷனா இருக்கும்போது 360 இஸ் ஈக்குவல் டு 2πr. ஸோ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் 360/2π. ஸோ என்னோட வேல்யூ என்ன வருதுன்னா 57.3. ஓகே, இதுக்கு பாத்தீங்கன்னா we have a unit but it does not have dimension. ஓகே, இந்த ரெண்டு ஆங்கிளுக்குமே பாத்தீங்கன்னா யூனிட் இருக்கு but they don't have dimension. இதோட யூனிட் பாத்தீங்கன்னா it is measured in radian or theta. ஓகே, so it is மெயினா பாத்தீங்கன்னா இதோட யூனிட் பாத்தீங்கன்னா ரேடியனால மெஷர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ சர்க்கிள், இட் இஸ் 2D டைமென்ஷன் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, ஸோ இதோட ஆர்க், ஏன்னா இதோட ஃபுல் ஆர்க்கும் இதோட ரேடியஸ் தான் we call it as plane angle. Any arc, any point when it is cut to half கட் பண்றதா, ஐ மீன் அதோட பாதி கட் பண்றதா we call it as plane angle. இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா one more type will be the solid angle. இது கிளியரா இருக்காமா? சப்ளிமெண்டரியில plane angle கிளியரா இருக்கா ஆல்? ஓகே, அடுத்து போலாமா? So next will be the solid angle. Okay, let's move with an example. Okay, so next will be the solid angle. அடுத்து பாத்தீங்கன்னா solid angle. Okay, consider I am taking a cone. ஒரு கோனை நான் எடுக்கிறேன். ஓகே, ஒரு கோனை எடுக்கிறேன். ஓகே, கோன் கோன் மாதிரி இருக்கா, ஐஸ்கிரீம் கோன் மாதிரி, ரைட்? ஸோ இந்த கோன் பாருங்க, இந்த கோனோட இதுதான் இந்த சாலிட் ஆங்கிள்ன்றது 3D. இந்த கோன் வந்து 3D பேஸ்டா இருக்கா, இந்த கோன்ன்றது 3D பேஸ்டா இருக்கு. ஓகே, இது கட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த கோன் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃப்ளவரை இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஃப்ளார்ன்றது சென்டர் பாயிண்ட்ல லொகேட் ஆயிருக்கா, உங்களுக்கு தெரியுதா? இந்த ஹோல் இது எல்லாமே ஒரு 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 இதுல வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. இததான் இந்த பல்ஜ் ஏரியா தான் we call it as solid angle, right? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கிறது தான் இந்த பல்ஜ் ஏரியா. உள்ள இருக்கிற அந்த பல்ஜ் ஏரியா தான் we call it as solid plane. ஓகே, ஸோ இப்போ அகைன் நான் வந்துட்டு ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். அகைன் இது வந்துட்டு சர்க்கிள் டிரா பண்றேன். ஓகே, இதுல பாருங்க, இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இதுலயுமே பாத்தீங்கன்னா ஆர்க் இருக்கு, ரைட்?
இதுல இந்த பார்ட் இருக்கு, இந்த கோன்ல இந்த பார்ட், இததான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as ஏரியா. இதானே இதோட ஏரியா, இது ஏரியா. இந்த பார்ட் நடுவுல இருக்குல்ல, அந்த ஹோல் தெரியுது இல்லையா, அந்த ஹோல், அந்த ஃபிளார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்துட்டு அசம்பிள் ஆகும். அந்த அசம்பிள் தான் we call it as solid angle. இந்த ஆங்கிள் தான் we call it as solid angle. கன்சிடர், இப்போ நான் வந்து ஒரு ஃபிளார் வச்சா ஓகே, இதே நான் என்ன பண்றேன், கன்சிடர் இதை வந்து ஸ்பியரா கன்சிடர் பண்ணிக்கணும். நிறைய ஃபிளார், ஒரு பண்டில் ஆஃப் ஃபிளார்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய இங்க 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 எல்லா இடத்துலயுமே நான் அசம்பிள் பண்றேன். அப்போ பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், எல்லாமே ஒரே இடத்துல வந்துட்டு சேரும். அப்போ இட் இஸ் அகைன் ஸ்பியர்ல, எல்லாமே அந்த ஸ்பியர்ல பாத்தீங்கன்னா போய் அகாமடேட் அந்த ஒரே இடத்துல போய் சேரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா we call it as solid angle. ஓகே, ஸோ சாலிட் ஆங்கிள்ன்றது இந்த பல்ஜ் ஏரியா. ஓகே, இந்த பல்ஜ் ஏரியா தான் எல்லா இடத்துலயும் வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதா we call it as solid angle. ஓகே, இந்த சாலிட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா again it is also represented by this, right? இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஏரியா, ரைட், இதுதான் இதோட ஏரியா, ஏரியா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், ரைட், திஸ் இஸ் ஆர், right, this is r square, area by r square. Okay, அப்போ solid angle is equal to 4 pi r square divided by r square. இந்த r square cancel ஆயிடுமா, solid angle is equal to 4 pi. இதோட யூனிட் பாத்தீங்கன்னா ஸ்டெரீடியன். இதோட யூனிட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call it as ஸ்டெரீடியன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சாலிட் ஆங்கிள். இது வந்து டோட்டலுக்காக, இது வந்துட்டு டோட்டல், இப்போ டோட்டலுக்காக இட் வில் பி 4 pi will be the solid angle. So this will be for sphere. நான் ஸ்பியரா இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது வந்து எப்படி வந்து சர்க்கிளா நீங்க கன்சிடர் பண்றீங்களோ அதே மாதிரி இது டோட்டலா இந்த மாதிரி எல்லாமே அந்த கோன் எல்லாமே இந்த மாதிரி எல்லா புக்கையும் சேர்ந்து இருக்கிறதா we call it as அந்த ஸ்பியரா வந்து நம்ம கன்சிடர் பண்றதா this will be the solid angle, right? So இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், solid angle. So these are fundamental quantity na enna, derived quantity na enna, and also supplementary quantity na enna nu solittu paathom. Yes, good evening, good evening. Yes, okay. So yes ma'am, okay, everyone is clear, right? Okay, done. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா what is unit and what is dimension. Unit na enna, what is dimension na enna. Okay, what is unit, what is dimension. Okay, so units அப்படின்னா என்னதுமா, can anyone say? சொல்லிட்டேன், கம்பேரிசன் சொல்லிட்டு. எதுக்கு நம்ம யூனிட்ஸ் யூஸ் பண்றோம், why we are using unit, why we are using unit? So unitன்றது it is to measure, okay, multiple physical quantity, நிறைய physical quantity-ய கம்பேர் பண்றதுக்கு, மெஷர் பண்றதுக்கு நம்ம யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, so units எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா it is to measure multiple physical quantity. Okay, so multiple physical quantity measure பண்றதுக்காக தான் they bought units. Okay, so we have 4 different units. First பாத்தீங்க FPS. FPS, okay, system, okay, of system. Okay, நான் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா FPS அப்படின்னு சொல்லுவோம். FPSனா என்னதுமா, ஃபுட் பவுண்ட் செகண்ட், ரைட், ஃபுட் பவுண்ட் செகண்ட். இது ஃபர்ஸ்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபுட் பவுண்ட் செகண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா FPS. செகண்ட் பார்த்தீங்கன்னா CGS. இது எதுக்காக வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா CGS. அடுத்து பாத்தீங்கன்னா MKS. Last will be the SI unit. Last will be the SI unit, right? Okay, so what is foot pounds? Yes, எதுக்காக இந்த யூனிட் பாருங்க, foot, இதோட அப்ரிவேஷன் எழுதிக்கிறேன், foot pound, okay, foot pound second. இது பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். அடுத்து MKS ன்றது மாஸ்
கிலோகிராம் செகண்ட். எதுக்கு மேம் இந்த கன்வர்ஷன், எதுக்காக இந்த எஃபிஎஸ் சிஜிஎஸ் அப்படின்னா, ஓகே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூரோப்ல நான் இப்போ நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம்னு நினைச்சுக்கோங்க. இப்போ யூரோப்ல பாத்தீங்கன்னா எஃபிஎஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. எஃபிஎஸ்னா அப்போ இங்க நம்மளோட இந்தியன் கல்ச்சர் பார்த்தா எம்கேஎஸ் இருக்கு. இப்போ இதே எம்கேஎஸ்ல நான் சொல்லியிருக்கேன் இவ்வளோ மாஸ் ஆஃப் நான் வந்துட்டு க்ளோத்ஸ் ஐ மீன் இவ்வளோ மாஸ் நான் வந்துட்டு அமௌண்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு மாசா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் இதே வேற கண்ட்ரில பாத்தீங்கன்னா மாசா சொல்லுவோமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் யூனிட். இதே யூரோப்ல பாத்தீங்கன்னா மேபி எஃபிஎஸ் சிஸ்டம் இருக்கலாம். அந்த கன்வர்ஷன், இந்த கன்வர்ஷனுக்காக தான் நம்ம யூனிட் யூஸ் பண்றோம், ரைட்? ஸோ ஒரு கன்வர்ஷன் இந்த எஃபிஎஸ் இந்த எம்கேஎஸ் எஸ்ஐன்றது நம்மளோட யூனிட், இந்தியன் யூனிட் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சிஸ்டம், எஸ் இந்தியன் எஸ்ஐ சிஸ்டம். பட் இந்த எஃபிஎஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா வேறொரு கண்ட்ரில யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கன்வர்ஷனுக்கு ஓகே அவங்களோட கன்வர்ஷன். இப்போ எஃபிஎஸ் ப்ராடக்ட் அங்க யூஸ் பண்றாங்கன்னா இப்போ இங்க என்ன பண்ணுவோம்னா மாஸ்ல இருந்து நம்ம ஃபூட்டா கன்வெர்ட் பண்ணுவோம், கிலோகிராம்ல இருந்து பவுண்டா கன்வெர்ட் பண்ணுவோம். அகைன் செகண்ட் ரிமைன் சேம். ஓகே இந்த கன்வர்ஷனை தான் we call it as unit. ஓகே இந்த ரெண்டு சிஸ்டம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டூ சிஸ்டம்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா we can convert any இதுல இருந்து இது கன்வெர்ட் பண்ணலாம், இதுல இருந்து இதை கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, எதுலயும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஐ கேன் கன்வெர்ட் எஃபிஎஸ்ல இருந்து சிஜிஎஸ்ஸா கன்வெர்ட் பண்ணலாம், இப்போ சிஜிஎஸ்ல இருந்து எம்கேஎஸ்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இல்ல டைரக்டா எஃபிஎஸ்ல இருந்து சிஜிஎஸ்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா we have a conversion. ஓகே ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கன்வர்ஷன். ஓகே ஸோ ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட், ஓகே ஒன் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நான் கன்வெர்ட் பண்றேன். ஓகே ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் சிஸ்டம். ஸோ ஒரு கன்வர்ஷன்ல இருந்து இன்னொரு கன்வர்ஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், ரைட்? ஓகே ஸோ சிஜிஎஸ் சிஸ்டம் இதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா குவாஷியன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் கூட சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்க்கு குவாஷியன் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஓகே ஸோ இந்த யூனிட்க்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா குவாஷியன் சிஸ்டம் ஆஃப் யூனிட். அதே மாதிரி எஃபிஎஸ்க்கு இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம். ஓகே இந்த கன்வர்ஷன் இந்த யூனிட்ஸை ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் இந்த சென்டிமீட்டர் மாசா கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே ஸோ 1 கிராம்ல இருந்து இன்னொரு கிலோகிராம்ல இருந்து கிராமா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த சிஸ்டம் நம்ம கன்வெர்ட் பண்றதுதான் ஒரு ஸ்டாண்டர்டா நம்ம பில்ட் பண்றது. ஓகே எதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் பில்ட் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் கன்வர்ஷன் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் கன்வர்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்றதுதான் we call it as ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டை கன்வெர்ட் பண்ண சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஃபண்டமெண்டல் ஓகே டிரைவ் இப்போ இதெல்லாமே டிரைவ் குவான்டிட்டி இப்போ இதெல்லாமே கிளியரா இருக்கும். அண்ட் வாட் இஸ் யூனிட்? ஸோ யூனிட்ஸ்ன்றது கன்வர்ஷன் பேஸ்டா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்றதா we call it as system of unit. ஓகே ஸோ எம்கேஎஸ் எஸ்ஐன்றது இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் system of conversion. Then okay so next we can move with dimension. So what is dimension? Okay so dimension அப்படினா என்ன மேம்? What is dimension? நீங்க பார்த்தாலும் dimension அப்படினா யூனிட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். next will be the dimension. okay so what is dimension அப்படின்னு பார்த்தீங்கன்னா dimensions are the power. for example இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். consider ஒரு length. okay so lengthன்றது can I say it has meter square சொல்லலாமா? m square. இத நான் டைமென்ஷனை எப்படி சொல்லலாம்? l square சொல்லலாமா? l square சொல்லலாமா? okay length square. okay l length square length and meter என்றது எல்லா ரெப்ரசன்ட் பண்ணும். okay so நம்ம என்ன பண்ணுவோம்? டைமென்ஷன் are the powers. அவங்க எல்லாமே பாத்தீங்க powers. ஆமா தானே? they are giving a powers. okay so dimensions are the powers. okay to which base quantity, எது base quantity தான? base quantity to which base quantity are expressed to maintain the derived quantity. for example you பாருங்க இப்போ இதுதான் என்னோட பவர்ஸ். இந்த பவர்ஸ் எப்படி நான் என்னோட டிரைவ் என்னோட குவான்டிட்டில இருந்து தான் நான் என்ன பண்றேன்? இதை எக்ஸ்பிரஸ் பண்றேன். ஓகே இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன்ஸ்
they are pairs. Okay, so they are pairs. Okay, so x to which the base quantity to which base idana base idla இந்த இதுல இருந்து நம்ம base எடுத்துறோம், to which the base quantity are raised. Okay, so to which the base quantity are raised from derived units. Okay, base quantity are raised from the and the quantity derived units la raise பண்ணதா we call it as dimension. Okay, or directa from quantity கூட சொல்லலாம், directa you can say it as quantity also, from quantity. This we call it as dimension அப்படின்னு சொல்லுவாங்க. dimensionன்றது okay, so it is the parts நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றல ஒவ்வொரு பார்ட்ஸ். so parts to which base quantity, அப்போ நான் மீட்டர்ல இருந்து லென்த் ஒரு பேஸ் குவாண்டிட்டி raised to which the length என்ன பண்றேன், அதுக்கு நான் பவர் கொடுத்துட்டு இதை வந்து நான் ரேஸ் பண்றேன், இதுதான் நம்ம என்ன சொல்றோம் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so dimensions are the part to which the base quantity are raised from the quantity. Okay, so we have different dimensions. அதெல்லாம் ஒவ்வொரு டைமென்ஷன் நம்ம பார்க்கலாம். First dimension, so first dimension will be the first dimension பாத்தீங்கன்னா force. Okay, so force, what is force? force நம்ம என்ன சொல்லலாம், force ன்றது mass into acceleration சொல்லலாமா? force நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா mass into acceleration. Okay, so mass ன்றது நம்ம எப்படி இது பண்ணலாம், kg kg, right? acceleration என்னது, acceleration ன்றது change in velocity by time taken. அப்ப acceleration ன்றது change in velocity ன்றது என்ன, மீட்டர் per second. அப்போ மீட்டர் per second divided by second. எப்படி பண்ணலாம், so kg m by s square. ஓகே, அப்போ kg நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா MLT கான்செப்ட், 3 கான்செப்ட், மாஸ், லென்த், டைம், இதை வச்சுதான் நம்ம மோஸ்டா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இதே சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் கரண்ட் இருந்துச்சு, ஆம்பியர் வச்சுக்கூட நம்ம ஏ வச்சு மோஸ்டா இதை 3 வச்சுதான் நம்மளுக்கு டைமென்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ கேஜி எம் பை எஸ் ஸ்கொயர். இப்போ கேஜியை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இந்த டைமென்ஷன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடணும் நம்ம. கேஜியை எம், கேபிட்டல் எம். ஓகே, மீட்டரை லென்த், ஓகே எல். எஸ்க்கு பாத்தீங்கன்னா டைம். எப்பவுமே பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது, எல்லாமே நியூமரேட்டர் நம்ம கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த 2னா மேல போச்சுன்னா -2 மாறிடும். அப்போ t பவர் -2. ஓகே, t பவர் மைனஸ், இததான் வந்துட்டு நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ டைமென்ஷன்ன்றது இந்த இதை வந்து ரெப்ரசன்ட், இதுக்கு வந்து நம்ம பவர் கொடுத்துட்டு இதை ரைஸ் பண்றோம், இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ரைஸ் பண்றோம். ஓகே, டிரைவ் யூனிட்ஸ்ல இருந்து ரைஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். மாஸ்ன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஓகே, ஃபோர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீட். ஓகே, ஸ்பீடுன்றது எப்படி பண்ணுவோம், ஸ்பீடுன்றது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கனா. ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், மீட்டரா, மீட்டர் பர் செகண்ட், ரைட்? ஸோ மீட்டர் பர் செகண்ட். அப்போ இதை நம்ம மேலே எடுத்துட்டு வரணும்னா எம்எஸ் -1. இதே டைமென்ஷனா கொடுக்கணும் அப்படின்னா எம்க்கு பார்த்தீங்கன்னா எல் டி -1, எல்டி -1. ஸோ ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், ஸ்பீட் பார்த்துட்டோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வில் பி தி acceleration. So what is acceleration? Acceleration இப்ப வந்து பார்த்தோம், what is acceleration? ஓகே, இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்குலாம் பார்த்தோமா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில பாத்தீங்கன்னா இதோட டைமென்ஷன்லாம் பாருங்க. ஃபண்டமெண்டல் எம்க்கு பாத்தீங்கன்னா எல். ஓகே, ஸோ கேஜிக்கு பாத்தீங்கன்னா எம், எஸ்க்கு பாத்தீங்கன்னா டி டைம், இதுக்கு வந்து கே, இது ஏ, இது சி, இது எம் மோல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட டைமென்ஷன். மோஸ்ட்லி நம்மளுக்கு எம்எல்டி கான்செப்ட் தான் வரும். ஓகே, ஸோ கரண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு ஐ ஒரு கான்செப்ட் கரண்ட்ன்றது இன்சர்ட் ஆகும். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்எல்டி கான்செப்ட் தான் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்றது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வில் பி தி ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட் வில் பி தி ஆக்சிலரேஷன்.
someone is texted me. Yes, right, big ma'am. Okay, இன்னும் கொஞ்சம் இன்னும் இதுக்கு மேல பெருசா வேணுமாமா? இன்னும் பெருசா வேணுமா? Is it clear மா? ஃபர்ஸ்ட் குட்டியா இருந்தேன், இப்போ கிளியரா இருக்கா? எஸ். Then okay, so let's move to first one. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பார்த்தோமா? ஸோ ஃபோர்ஸு ஸ்பீடு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் ஆக்ஸலரேஷன்? ஸோ ஆக்ஸலரேஷன்ன்றது what is acceleration? Acceleration-ன்றது change in velocity. Okay, so change in velocity by time taken. Okay, so change in velocity-ன்றது நம்மளோட மீட்டர் per second. What is velocity? So velocity-ன்றது மீட்டர். Okay, so மீட்டர் speed. Velocity-ன்றது it comes under speed, right? So meter per second by second. அப்போ m divided by s square. என்ன வரும்? m-ன்றது நம்மளோட length. l t minus 2. பட் நம்மளுக்கு m வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? m-ன்றது 0-வா நம்ம எடுத்துக்கலாம். m 0. Anything power 0 will be 1. So this will be the acceleration. So force, speed, acceleration. Next பாத்தீங்கன்னா work done. What is work done? Work done என்னதுமா? நம்ம கெமிஸ்ட்ரியில பார்த்து தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு கான்செப்ட், work heat. Okay, so anything which we do, okay, any work. இப்போ நம்மளுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதை நான் வந்து தள்ளி விடுறேன், இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, something I'm doing the force. ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் and I'm moving it, right? Displacement. ஒர்க் டன்ன்றது ஐ நீட்ஸ், இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு ஃபோர்ஸ் தேவை அண்ட் ஆல்சோ ஐ நீட் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் ஃபோர்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ டைரக்டா நான் ஃபோர்ஸ் ஃபார்ம்ல ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபோர்ஸ்க்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு mlt minus 2. ஸோ ml t minus 2. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது மூவ்மெண்ட், லென்த், மூவிங். அப்போ எல்ன்னு சொல்லலாமா? எல். இப்போ இது எல்லாமே கால்குலேட் பண்ணுங்க. m l ஸ்கொயர் t minus 2. ஓகே, ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் எனி யாருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட் சேமா இருக்கும், the dimension will be also same. யாருக்கெல்லாம் யூனிட் சேமா இருக்கும் அவங்களோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேமா இருக்கும். ஓகே, பாருங்க ஒர்க் டன்க்கு வந்து சேமா இருக்கா? சரி, இப்போ அடுத்ததெல்லாம் பாருங்க எதுக்கெல்லாம் நம்ம சேமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் சேமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எஸ், டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் பி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பார்த்துட்டோம், ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், ஸ்பீட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் கைனெட்டிக்? ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனெட்டிக் எனர்ஜிமா? வாட் இஸ் மூமெண்ட்? இப்போ நான் ஒரு பால்ல த்ரோ பண்றேன், தட் வி கால் அஸ் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி நத்திங் பட் இட் இஸ் அ மூமெண்ட். நம்ம தானே? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வில் பி half mv ஸ்கொயர். சொல்லாமா? எப்பவுமே ஒரு வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இருக்காது. சின்ஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட், வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா we don't have any dimension. அப்போ வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூவை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். எல்லாமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ். நெகட்டிவ்க்கு நம்ம எதுவுமே கன்வர்ஷன் இல்லை. ஓகேவா? ஸோ ஹாஃப் mv ஸ்கொயர். இப்போ ஹாஃபை நான் எடுக்க மாட்டேன். எம்முக்கு பார்த்தீங்கன்னா கேஜி, ரைட்? ஸோ கேஜி வி ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். வின்றது என்னது? இட் இஸ் வெலாசிட்டி இல்லையா? அப்போ வெலாசிட்டின்றது என்ன?
மீட்டர் பர் செகண்ட். அப்போ மீட்டர் பர் செகண்ட்னா ஸ்கொயர். ஓகே, அப்போ கேஜி எம் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. இதை எப்படி பண்ணலாம்? எம், ரைட்? ஸோ எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2. இப்போ பாருங்களேன், எதெல்லாம் சேமா இருக்கு? இப்போ ஒர்க் டன்னும் கைனடிக் எனர்ஜியும் சேமா இருக்கா? ஏன்னா தேர் யூனிட்ஸ் ஆர் சேம். இப்போ எம்எல், அப்போ இதோட யூனிட்டும் பார்த்து ரெண்டோடது சேமா, ஆப்வியஸ்லி சேமா தான் இருக்கும். இது ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ இப்போ சேமா இருந்தா நம்ம என்ன மேம் பண்ணலாம்? இது சேமா இருந்தாலுமே இப்போ இது இது வேற வேற குவான்டிட்டி தான், வேற டைமென்ஷன் ஒர்க் டன். இது கைனடிக் எனர்ஜி. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். இதை வச்சு நம்ம எதுவுமே அனலைஸ் பண்ண முடியாது, அவ்வளோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் த டைமென்ஷன்ஸ் ஆர் சேம். இந்த டைமென்ஷன்ஸ்ன்றது ஒரு அப்கமிங் இது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுக்குமே பாத்தீங்கன்னா இதுக்கும் டைமென்ஷன் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வில் பி தி லீனியர் மொமெண்டம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட லீனியர் மொமெண்டம். நெக்ஸ்ட் வில் பி தி லீனியர் மொமெண்டம். Linear momentum. What is momentum? What is momentum? Momentum என்றது என்ன? linear angular momentum சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் momentum இருக்கு. angular momentum க்கு ரேடியஸ் வந்துரும், ரைட்? ஸோ linear momentum அப்படின்னா என்னன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ், சாரி ரோ வராது, மாஸ் இன்டு வெலாசிட்டி, ரைட்? ஸோ மொமெண்டம்ன்றது மாஸ் இன்டு வெலாசிட்டி, ரைட்? இது ட்ரை பண்ண முடியுமா? மாஸுக்கு தெரியும், வெலாசிட்டிக்கு தெரியும். யாராச்சும் ட்ரை பண்ண முடியுமா இதுக்கு? ரைட், ட்ரை பண்ண முடியுமாமா? E bar is equal to P is equal to mass into velocity. இது யாராச்சும் ட்ரை பண்ண முடியுமா? linear momentum. Can anyone try this? Yes. இதுக்கு ட்ரை பண்ண முடியுமா? யாராச்சும் இதுக்கு டைமென்ஷன் சொல்ல முடியுமாமா? மாஸுக்கு என்னமா வரும்? கேஜியா? ஸோ கேஜி, வெலாசிட்டிக்கு நமக்கு தெரியும் மீட்டர் பர் செகண்ட். இது டைமென்ஷனா நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. கேஜின்றது எம், ஓகே, இது வந்து எல், செகண்ட் மேல போச்சுன்னா டைம் இன்வர்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரியலன்னா நம்மளால ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, ஃபார்முலான்றது ரொம்ப மேண்டேட்டரி. இதுக்கு எதுக்கெல்லாம் சேம் வருது பாத்துக்கோங்க. இப்போ ஒர்க் டனுக்கு சேமா இருக்கு, கைனடிக் எனர்ஜிக்கு பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. இது ரெண்டுக்குமே பாருங்க சேமா இருக்கு, போத் ஆர் சேம், ரைட்? சிலதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். லீனியர் மொமெண்டம் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வில் பி தி இம்பல்ஸ். வாட் இஸ் இம்பல்ஸ்? இந்த டேர்ம் புதுசா இருக்கா? வாட் இஸ் இம்பல்ஸ்மா? இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இம்பல்ஸ்? எனிவன்? எனிவன்? வாட் இஸ் இம்பல்ஸ்மா? எஸ், எனி இம்பல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், okay. So what is impulse ma? இம்பல்ஸ் இது ஈஸி அப்படின்னா பல்ஸ்ன்றது டைம் இல்லையா? ஸோ இது இம்பல்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன். ஐ கேன் சே இட் ஹாஸ் ஒரு 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 லிங்கிங் மாதிரி, பிரிட்ஜ் லிங்கிங் மாதிரி. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு, டைமுக்கு, மொமெண்டம், இந்த சேஞ்சஸ்க்கு எல்லாமே இதை வந்துட்டு ஒரு பிரிட்ஜிங் ஐ மீன் பிரிட்ஜிங் லிங்கிங்கா ஃபார்ம் பண்ணும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டியூரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ டியூரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைமை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் we call it as impulse. ஸோ இம்பல்ஸ்ன்றது
ஓகே, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு bridging linking மாதிரி ஆக்ட் ஆகுறது தான் we call it as impulse அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு momentum change, right? That we call it as impulse. Okay, so impulseன்றது it is force into time. Okay, so force into time. Force ஆல்ரெடி நமக்கு தெரியும். So force ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். So m l t minus 2 டைமுக்கு பாத்தீங்கன்னா t, கரெக்டா? So t ரெண்டுமே இருக்கு. So செகண்ட்ஸ்ல t இருக்கு. அப்போ m l t minus 1. Okay, mlt minus 1. So this way, that is impulse. Okay, impulse. அடுத்து பாத்தீங்கன்னா torque. impulse clear-ஆ இருக்கா? impulse. Okay, so impulse. அடுத்து பாத்தீங்கன்னா torque அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்றேன். கன்சிடர் எனி டவுட்மா? ஓகே, சோ கன்சிடர் நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை ட்விஸ்ட் பண்றேன் இல்லனா ரொட்டேட் பண்றேன். அந்த ரொட்டேட் பண்றது ஒரே ஒரு ஆக்சிஸ்ல இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as torque. ஓகே, டார்க்ன்றது இட் இஸ் a measurement of rotational energy. அந்த ரொட்டேட் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் கரெக்டா ஒரு ஆக்சிஸ்ல கரெக்டா ஒரு இட் இஸ் மூவிங் along the axis இல்லையா, அந்த மெஷர் பண்றது தான் we call it as torque. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டார்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ டார்க் இது ஞாபகம் வச்சுங்க. டார்க் ஆர் இருக்கா இங்க, அப்போ ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். ஃபோர்ஸ்ன்றது எம் எல் டி மைனஸ் 2, ரேடியஸ்ன்றது லென்த்தா, இப்போ பண்ணீங்கன்னா எம் எல் டூ டி மைனஸ் 2. ஓகே, ஸோ எம்எல் டூ டி மைனஸ் 2 இது எங்க பார்த்துருக்கோம், எம்எல் டூ டி மைனஸ் 2. அகெயின் கைனடிக் எனர்ஜிக்கும் பார்த்துருக்கோமா? இப்போ டார்க், ஒர்க் டன், கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் சேம். ஓகே, சேம். ஸோ நெக்ஸ்ட் வில் பி தி நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. ஸோ வாட் இஸ் டென்சிட்டி? டென்சிட்டினா என்னதுமா? வாட் இஸ் டென்சிட்டி? ஸோ டென்சிட்டின்றது ஓகே, ஸோ வால்யூமெட்ரிக் நிறைய டென்சிட்டி இருக்கு. இது வந்து வால்யூமெட்ரிக் டென்சிட்டி. ஸோ மாஸ் பை வால்யூம், ஆமா தானே? ஸோ மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ்ன்றது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கேஜியா. ஸோ வால்யூம்ன்றது லிட்டர், பட் ஒரு லிட்டர் 1 லிட்டர் வில் பி 1 மீட்டர் கியூப் இல்லையா, அப்போ 1 எம் கியூப், ரைட்? அப்போ கேஜின்றது எம் எல் மைனஸ் த்ரீன்னு சொல்லலாமா? ஓகே, இப்போ டீன்றது எப்படி எடுத்துக்கலாம், டி ஜீரோவா எடுத்துக்கலாம்ல. ஸோ எம் எல் டி சாரி எம்எல் த்ரீ மைனஸ் டி, சாரி m l minus 3 t0. Okay, so t0, this will be the density. Okay, so density. அடுத்து பாத்தீங்கன்னா moment of inertia. Inertia and moment of inertia. Moment of inertia ன்றது rotational energy, rotationalக்காக, right? rotational motion. moment of ன்றது translation, translatory moment. Okay, ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. moment of inertia. Okay, so moment of inertia ன்றது mr square. moment of inertia mr square சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். so moment of inertia I is equal to okay, so moment of I is equal to mr square. so I is equal to mr square. so mr square, m ன்றது கிலோகிராமா, so r ன்றது ரேடியஸ்ல, அப்போ லென்த், அப்போ m l square. so இதுதான் நம்ம என்ன சொல்றோம், moment of inertia. so moment of inertia. okay, so next will be the power. okay, so power. so what is power ma? so what is power? so power ன்றது என்னன்னா, again it is something called work done. எவ்வளோ work done பண்றோம், so work done divided by time taken, del t, work done by time taken. அப்போ work done ன்றது ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா, work done ன்றது ஆல்ரெடி பண்ணிருக்கோம். so what is work done here, ml2 t minus 2 அப்படியே போடலாமா? so ml2 t minus 2
டைம்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் t, ரைட். மேல போச்சுன்னா -1, அப்போ mL2 t -1, சரி -3. எஸ், ஏன் -3 மேல போச்சுன்னா -t -1 வந்துரும். -2 -1 இருக்கு, so it is -3, right? So it is -3. Clear? Right? Okay. So next will be the stress. Okay, so next will be the stress. Stress ன்னு சொல்லலாம், இல்லைன்னா pressure கூட சொல்லலாம் நம்ம. Because next will be the pressure. Okay, or I can say it has stress. So stress will be P is equal to F by A, force by area, right? So force ன்றது என்ன யூஸ் பண்ணுவோம், M L T -2, ஏரியான்றது L ஸ்கொயர், ஆமா தானே? எஸ், ஏரியான்றது லென்த் இன்டு பிரெத்தா. இப்போ ஃபோர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸுக்கு டைரக்டா நான் போட்டிருக்கேன், இங்க பாருங்க. ஃபோர்ஸ் இங்க ஆல்ரெடி மாஸ் இன்டு ஆக்சிலரேஷனுக்கு நான் எலாபரேட் பண்ணியிருக்கேன். MLT T -2. இப்போ MLT T -2 ஏரியான்றது லென்த் இன்டு பிரெத், ரைட்? ஸோ L ஸ்கொயர். இப்போ டைரக்டா பண்ணும்போது M L இங்க மேல போச்சுன்னா -2, அப்போ L -1 T பவர் -2. Okay, so pressure. Okay, so next will be the strain. Stress பார்த்துட்டோம், அடுத்து strain. Next will be the strain. ஓகே, சிலதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிட் லெஸ் வரும், சிலதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிட் லெஸ் வரும். எதுக்கு வருதுன்னு பாருங்க. இதுக்கு பாருங்க, சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை சேஞ்ச் இன் டைமென்ஷன் divided by original dimension. Original dimension. Okay, so change in dimension del change del, இது ஒரிஜினல் L. ரெண்டுமே கண்டிப்பா சேஞ்ச்ன்றது ரெண்டுமே கண்டிப்பா கேன்சல் ஆகும். அப்போ it will be equal to 1. So 1ன்றது it is unitless or dimensionless. Less and it is dimensionless. யூனிட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? இட் மே ஆர் மே நாட் பி இருக்கலாம், டைமென்ஷன் இருக்கலாம், மே ஆர் மே நாட். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் வில் பி தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப், ஜஸ்ட் a minute. எஸ், எம்எல்ஸ் இம்பல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு இம்பல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், வை இம்பல்சஸ் எம்எல்டி -1 கேட்டிருக்கீங்க. வை இம்பல்சஸ் எம்எல்டி why impulses minus, it should be mlt -2. எப்படி -2 வரும்? how come it will be -2? எப்படி வரும் -2? ஃபோர்ஸுக்கு பாருங்க, mlt -2 ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஃபோர்ஸுக்கு, ரைட்டா? ஸோ பாருங்க, mlt -1 நம்ம ஃபோர்ஸுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், mlt t -2, அதுதானே நம்ம ஃபோர்ஸுக்கு t -2 போட்டிருக்கேன். டைம்ன்றது கேபிட்டல் டி. இப்போ இது -1 இங்க சரி, இங்க 1 இங்க -2 ரெண்டுமே பண்ணும்போது பவர் ஷுட் பி எய்தர் ஆடட் ஆர் சப்ராக்ட். அப்போ இங்க -2 + 1 என்ன வரும், -1 தானே வரும். ஹவு கம் இல்லையே -2 வராதே. இம்பல்ஸ் வில் பி mlt -1. எப்பவும் மூமெண்டமும் இம்பல்ஸும் சேம். இம்பல்ஸ்ன்றது we can say it as
சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆல்சோ. இதை நம்ம வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் கூட சொல்லலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகே, இது எந்த சேஞ்சுமே இல்லை, எம்எல்டி -1 தாமா. ஓகே, ஐ ஹோப் எம்எல்டி -2 இல்லம்மா இதுக்கு. ஹெச்ஆர்எஸ் எஸ், ஸோ கிளியர். ஓகே, ஸோ இது ஒரு எம்எல்டி -1 தாம்மா, எம்எல்டி -2 இல்லை. எஸ், ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் சேமா இருக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி, சரி, இதுக்கு நம்மளோட கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒர்க் டன், இதுக்கு எல்லாமே மோஸ்ட்லி சேமா தாமா வரும் டைமென்ஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா உங்களோட யூனிட்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகே, பிகாஸ் their units are same. அடுத்து பாத்தீங்கன்னா coefficient of viscosity. Next will be the coefficient of viscosity, right? So coefficient of viscosity. Coefficient of viscosity. Okay, so coefficient of viscosity பாருங்க, F is equal to minus eta A dV by dx. நம்மளுக்கு eta தான் coefficient. அப்போ eta is equal to F by A dx by dV. மதானே, ரைட்? ஃபோர்ஸுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஃபோர்ஸுக்கு என்னமா வரும்? ml நிறைய T minus 2 மதானே. அப்போ ஏரியான்றது L ஸ்கொயர். ஓகே, எக்ஸ்ன்றது லென்த் தானே, அப்போ எல். ஓகே, டிவின்றது மீட்டர் பர் செகண்ட், அப்போ எல்டி -1. புரியுதான்னு பாருங்க. இதை எல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன். எஃப் மைனஸ் ஏன் சிம்பிள் மைனஸ்க்குள்ள நம்மளுக்கு டைமென்ஷன் இல்லை, அதனால மைனஸை நம்ம பெரும்பாலும் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி நியூமரிக்கல் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இல்லை. அப்போ எஃப் பை ஏ, ஃபோர்ஸுக்கு எம்எல்டி -2, ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா எல் லென்த் இன்ட்டு பிரெத் எல் ஸ்கொயரு, டிஎக்ஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், அப்போ எல். டிவின்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அப்போ எல்டி -1. கேன்சல் பண்ணலாமா? எஸ், இந்த எல் இந்த எல் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து L2 போட்டுக்கலாமா? ஃபைனலா என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ எம் எல் இன்வர்ஸ் டி மேல போச்சுன்னா டி பவர் +1 வந்துடும், அப்போ டி -1. எஸ், பாருங்க புரியுதான்னு? இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. நான் அப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணிட்டேன். எஸ், கிளியர்? எஸ், எம் L -1 T -1, right? Force Xன்றது டிஸ்பிளேஸ்மென்ட்மா, Vன்றது இது வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ மீட்டர் பர் செகண்ட்லயா லென்த் பை டைம் இன்வர்ஸ் வரும். ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் கிளியர். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ன்றது இட் இஸ் G. Next will be the gravitational constant. Okay, so G will be gravitational constant. So Fg is equal to G, right? So Fg is equal to G m1 m2 divided by r square. நம்மளுக்கு gravitation தான தேவை, r square. அப்போ G is equal to F into r square divided by m1 into m2. Okay, so already நம்மளுக்கு ஃபோர்ஸ்க்கு தெரியும். ஃபோர்ஸ்க்கு என்னமா வரும்? m l t -2 ஆ. ரேடியஸ்க்கு லென்த் தான், அப்போ எல் ஸ்கொயரு. மாஸ்ன்றது எம் ஸ்கொயர். புரியுதான்னு பாருங்க, m1 m2, ரைட்? ஸோ அப்போ மாஸ்ன்றது எம் ஸ்கொயர் போடலாமா? ரைட்? ஸோ அப்போ டைரக்டா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? இதுவும் அப்படியே டைரக்டா கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? m -1. ஓகே, இந்த எல் கியூபா மாறிடும், t -2. எஸ், எல் கியூப், இந்த எல்லும் சேர்ந்து பவர் ஷுட் பி ஆடட். ஓகே, when it is in multiplication, then power should be added. Then so next will be the spring potential energy and also spring potential energy. So next will be the spring potential energy. Spring potential energy. Okay, so spring potential energy என்றது half kr square அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so half kr square. Okay, so k என்றது hook constant அப்படின்னு சொல்லுவாங்க. k என்றது hook constant. Okay, so I mean fx square. Okay, so k என்றது hook constant அப்படின்னு சொல்லுவாங்க. Hook constant k is equal to f by x.
இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணா half into f by x into x. அப்போ இந்த x ஸ்கொயர் x கேன்சல் ஆயிடுமா, ரைட்? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் நம்மளுக்கு, half வராது. அப்போ f by half into f by சரி இங்க x ஸ்கொயர், அப்போ half x, ரைட்? இப்போ ஹாஃப்க்கு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இப்போ ஃபோர்ஸுக்கு என்னமா வரும், mlt minus 1, xன்றது t, சரி minus 2, xன்றது நம்மளோட l, ஆமா தானே? இப்போ பண்ணா ml ஸ்கொயர் t minus 2. இது யாரோட ஃபார்முலாமா, யாராவது சொல்ல முடியுமா? இது யாரோட ஃபார்முலா சேமா வருது, யாருக்கு இது யாரோட ஃபார்முலா இது சிமிலரா வந்திருக்கு பாருங்க. ml ஸ்கொயர் t, இதெல்லாமே ரிப்பீட்டடா நீங்க சால்வ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். mlt minus 2ன்றது ஃபோர்ஸ், ml ஸ்கொயர் t minus 2ன்றது யாருமா? எனிவன் சாட் பாக்ஸ்ல பண்ணுங்க பார்க்கலாம், சாட் பண்ணுங்க. யார் இது, யாரோடது இது? எனிவன்? எஸ், யாரோட டைமென்ஷன்மா இது? whose dimension is this? work done, very good, it is work done, very good. ஆமாமா, இதோட work done ஓட ஃபார்முலாமா பாருங்க. work done-க்கு இது சேமா இருக்கு, ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேமா இருக்கு. வேற யார் சேமா இருக்கா? உங்களோட கைனெட்டிக் எனர்ஜி சேமா இருக்கு, work done சேமா இருக்கு. பாருங்க, work done சேமா இருக்கு, கைனெட்டிக் எனர்ஜி சேமா இருக்கு, and also potential is also same. இது ஸ்ப்ரிங்கா இருந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த எவ்ரிதிங் பாருங்க சேமா வந்திருக்கு. அப்போ மூணு ஃபார்முலா, when the units are same, then dimension is also same. Okay, dimension also same. Okay, then அடுத்து நம்ம பார்க்க போறது சென்ட்ரிபெட்டல் ஆக்ஸலரேஷன், சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிபிட்டல். யாருக்காச்சும் இந்த டிஃபரன்ஸ் தெரியுமான்னு சொல்லுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல்? சென்ட்ரிபிட்டலுக்கும் சென்ட்ரிஃபியூகலுக்கும் என்னமா டிஃபரன்ஸ்? எஸ், சென்ட்ரிபிட்டலுக்கு சென்ட்ரிஃபியூகலுக்கு என்னமா டிஃபரன்ஸ்? சென்ட்ரிபிட்டல் அப்படின்னா இன்வர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரிபிட்டல் அப்படின்னா இன்வர்ட். இப்போ நான் வந்துட்டு ஒரு நடுவில் ஒரு கயிறை கட்டிட்டு நான் சுத்துறேன். ஓகே, இஃப் இட் கம்ஸ் இன்வர்ட் ஒரு பாலை வச்சு நான் வந்து சுத்தும் போது இன்வர்ட் இருந்துச்சுன்னா தட் வி கால் இட் அஸ் புஷஸ் இன்வர்ட், தட் வி கால் இட் அஸ் சென்ட்ரிபிட்டல். when it pushes outwards, வெளியில விழுந்துச்சு அப்படின்னா we call it as centrifugal. fugal அப்படின்னா outwardமா, பிட்டல் அப்படின்னா இன்வர்ட், டுவர்ட்ஸ் இந்த சென்டருக்கு நடுவில் இன்வர்ட் புல் ஆச்சு அப்படின்னா we call it as centripetal. வெளியில இருந்துச்சு அப்படின்னா we call it as centrifugal. ஓகே, இப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வில் பி தி சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன். சென்ட்ரிபிட்டல் அப்படின்னா இன்வர்ட்ஸ், ஆக்ஸலரேஷன் டு இன்வர்ட்ஸ். ஆக்ஸலரேஷனாலே நமக்கு தெரியும். வாட் இஸ் ஆக்ஸலரேஷன்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் அப்படின்னா வாட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன்? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு v square by r. a is equal to v square by r. so v square என்றது we know this is a velocity, ஆமாதானே? so velocity தெரியும். ஓகே, so velocity என்னதுமா? மீட்டர் பர் செகண்டா, ஆனா v ஸ்கொயர் இருக்கு. அப்போ lt minus 1 ஸ்கொயர், rன்றது ரேடியஸ், அப்போ அதுக்கும் l தான், ஆமாதானே? இப்போ பண்ணுங்க, l ஸ்கொயர் t minus 2 by l, ரெண்டுமே கேன்சல் பண்ணா l. ஓகே, so l t minus 2 போடலாமா? அப்போ m எதுவுமே இல்லைன்னா I can write it as m naught. so m naught l t minus 2, m naught l t minus 2, ரைட்? ஸோ இதோட எல்லாமே ஜென்ரல் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்து கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி பிளங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட், அதெல்லாம் அந்த மாதிரி கூட வரும் டைமென்ஷன். what is Planck's constant ma? atomic structure la varum, right? so what is Planck's constant? ஒருத்தர் பாத்தீங்கன்னா yes, Planck's constant இருக்கு. what is Planck's electromagnetic waves? Planck's constant அப்படின்னா என்னதுமா? energy is directly proportional to energy. E is directly proportional to velocity.
இது பார்த்திருக்கோமா? Planck's constant. Okay, so energy is directly proportional to velocity. இது நான் என்ன பண்ணலாம், இந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்றதுக்கு E is equal to H. வெலாசிட்டிங்கிறது C by lambda-வா இங்க? இப்போ C by lambda-வா, அப்போ எனக்கு வந்துட்டு Planck's தான் H is equal to E lambda by C. Okay, H is equal to E lambda by C. Okay, so what is E here? E ன்றது என்னதுமா? E is nothing but it is energy இல்லையா? So E ன்றது என்னது? Energy. எனர்ஜின்றது என்ன? கைனெடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே தானே. அப்போ எல்லாமே சேம் தானே, எல்லாமே சேம் தானே. ஸோ எனர்ஜின்றது இட் இஸ் மென்ஷனிங் ஜென்ரல் எனர்ஜி, என்ன எனர்ஜி வேணா இருக்கலாம். ஸோ கைனெடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் இது எல்லாமே எனர்ஜி தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணலாம், இங்க எனர்ஜிக்கு டைரக்டா அப்படியே போட்டுருவா, mL2 T - 2 இங்க L. சின்றது மீட்டர் பர் செகண்ட். அப்போ L சின்றது என்னதுமா? சின்றது velocity of light fixed. இதுக்கு ஒரு வேல்யூ கூட இருக்கு, 3.8 into 10 to the power of 8, right? So இதுக்கு ஒரு வேல்யூ, sorry, 3 into 10 to the power of 8 meter per second velocity of speed of light. C ன்றது speed of light, velocity of light, whatever it is. அப்போ mLT - 1. ஓகே, நம்ம V ன்றது velocity, நம்ம C யுமே it is also a velocity. இது வந்து fixed velocity. இதுக்கு ஒரு வேல்யூ கூட இருக்கு, 3 into 10 to the power of 8 meter per second, right? ஸ்பீட் ஆஃப் லைட்டோட வேல்யூ இது. ஓகே, ஸோ எனர்ஜி இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் என்னமா இருக்கு? mL2 மேல போச்சுன்னா T - 1. ஓகே, ஸோ T - 1. ஸோ Planck's constant. ஓகே, இதை வச்சு கூட நம்ம டைமென்ஷன் பண்ணலாம். ஓகே, இதை வச்சு இதுக்கு E லாம்டான்றது அகைன் இட் இஸ் அ லாம்டா லென்த் தான். ஸோ அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா லென்த் தான். ஓகே, ஸோ லாம்டான்றது லென்த் தான். லாம்டான்றது என்னதுமா அப்படின்னா இட் இஸ் வேவ் லென்த். லாம்டான்றது நத்திங் பட் இட் இஸ் வேவ் லென்த். எலக்ட்ரான்ஸ்ன்றது இட் இஸ் மூவிங் இன் லைக் இந்த மாதிரி மூவ் ஆகும்னு சொல்லி பார்த்துருப்போம். வேவ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ன்றது பிளாங்க் என்ன பண்ணாரு அப்படின்னா இவர் எப்படி சொன்னாருன்னா எலக்ட்ரான்ஸ்ன்றது பார்ட்டிகல் நேச்சரா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு, ரைட்? ஒருத்தவங்க வேவ் நேச்சர். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் தான் we call it as wavelength. Crust and therefore a different distance தான் we call it as wavelength. ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், லாம்டா. லாம்டா இஸ் நத்திங் பட் வேவ்லென்த். வேவ்லென்த், வேவ் நம்பர் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வேவ் நம்பர்ன்றது வி பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லாம்டா பார். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிலேட்டடா பார்க்க போறோம். இது வரைக்கும் எல்லாமே ஜென்ரலா பார்த்துருக்கோம். இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு கம்பேரிசன் வச்சு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கம்பேர் பண்ணி பண்ணுங்க, தென் இட் வில் பி ஈஸி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜுக்கும் வோல்டேஜ்க்கும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? சார்ஜுக்கும் வோல்டேஜ்க்கும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க. வாட் இஸ் சார்ஜ்? சார்ஜ்னா என்னமா? சார்ஜ் இஸ் நத்திங் பட் கியூவா? ஓகே, ஓகே, Q அப்போ Q is equal to IT அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா Qன்றது சார்ஜ். எப்பவுமே IT பர்சன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், சார்ஜ் பர்சனா இருக்கணும், IT. ஓகே, ஸோ Q is equal to IT. ஸோ வாட் இஸ் I here? ஸோ வாட் இஸ் I மா? ஐன்றது என்னது? கரண்ட் தானே. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஏ சொல்லாமா? இப்போ ஏ டைமுக்கு T, AT. அவ்வளவுதான், சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டோமா? சார்ஜ்ன்றது AT. ஸோ நெக்ஸ்ட் வில் பி தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்லலாம், இல்லைன்னா ஒர்க் டன் சொல்லலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், சாரி, ஆர் வோல்டேஜ், ரெண்டுமே. ஓகே, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் வோல்டேஜ். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னதுமா? ஸோ V is equal to work done divided by Q. Charge. Okay, work done divided by Q. Already நம்ம work done same formula தானே, mL2 T - 2 divided by Q க்கு என்ன வருது? A by T, AT. அப்போ இதை மேல எடுத்துட்டு போங்க. இப்போ mL2 A inverse T மேல போச்சுன்னா -1 வந்துருமா? அப்போ T - 3. இது புரியுதா? ஏன் ஏ வந்துச்சுன்னு பாருங்க. ஏன்றது ஐயோட சார்ஜ். ஸோ ஐக்கு வந்து A- வரும். ஓகே, A - 1 சார்ஜ். ஓகே, இப்போ ரெண்டுக்குமே தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ ரெண்டுக்குமே நம்ம பார்த்துக்கோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
வோல்டேஜ்க்கு பார்த்தோமா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அதெல்லாம் பார்த்திருப்போம். வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் நம்ம மைண்ட்ல வந்து தடை. ஓம்ஸ் லா V is equal to IR. இன்னமும் இது எனக்கு ஞாபகம் இருக்கு. வெஜிடேரியன் எப்பவுமே ஐயரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது இன்னுமே ஞாபகம் இருக்கு. V is equal to IR. இப்போ வெஜிடேரியன் எப்பவுமே ஐயர் மட்டும் தானே இருப்பாங்க. ஐயர் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் தானே சாப்பிடுவாங்க. அதனால அது ஐயர் அப்படின்னு சொல்லி V is equal to IR. ஓகே, இப்போ எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தேவை. R is equal to V by IR. நம்மளே போடலாமே. வோல்டேஜ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வந்திருக்கு நம்ம வோல்டேஜ்க்கு? M L ஸ்கொயர் T மைனஸ் A மைனஸ் 1 T மைனஸ் 3. ஓகே, ஐக்கு என்னவா வரும்? ஸோ வாட் இஸ் ஐ? ஆம்பியர் தானே, ஏ தானே. ஐன்றது இட் இஸ் கரண்ட் ஏ. மேலே போச்சுன்னா மைனஸ் 1, அப்போ மைனஸ் 2 மாறிடுமா? M L ஸ்கொயர் A மைனஸ் 2 T மைனஸ் 2. சாப்டர் போரிங்கா இருக்குமா? போரிங்கா இருக்காமா? டைமென்ஷனா பார்த்துட்டு இருக்கோம். சாப்டரே அப்படிதாம்மா, நான் என்ன பண்றது? சாப்டரே அப்படிதான் இருக்கு, எதுவுமே பண்ண முடியல. ஓகே, ஸோ ML இந்த டைமென்ஷன் நீங்க நிறைய 40 டைமென்ஷன்ஸ் இருக்கு. இந்த 40 டைமென்ஷன் நீங்க கிளியரா பண்ணாலே இந்த சாப்டர் இருக்குதுலே எனக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ்ல ஈஸியஸ்ட் சாப்டர். இந்த சாப்டர் நீங்க தரவா படிச்சீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதனால இந்த ஹோமோஜெனிட்டி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்லாம் ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே இல்லை. டைமென்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பர் இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க ஒவ்வொன்றுக்கு நீங்க ஹிண்ட் வச்சு படிச்சாலே போதும். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V is equal to IR. ஓம்ஸ் லா இது. ஓம்ஸ் லால இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். ரெசிஸ்டன்ட்னா என்னது? தடை. ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு, அதை ஸ்டாப் பண்றதா we call it as resistance. What is conductance? கண்டக்டன்ஸ்னா என்ன? ஆப்போசிட் டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா ஸ்டாப் ஆகிறது. மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டக்டன்ஸ். ஓகே, ஃப்ளோ ஆஃப் அயான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டக்டன்ஸ். ஓகே, எவ்வளவு ஃப்ளோ அதுக்கு ரேட்டை கண்டுபிடிக்கிறதா கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வில் பி தி கெப்பாசிட்டன்ஸ். வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ்? இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ்மா? கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன? Capacitance? Anyone? Work energy. ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க, பிசிக்ஸே வந்துட்டு போரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னமா பண்றது? போரிங்கா இருக்கிற சப்ஜெக்ட நீங்க இட் இஸ் லைக் மேக்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸ் மாதிரி தான் இதுவுமே. இதெல்லாம் நம்ம நீங்க ஃப்ரீயா சாங் கேட்டுட்டே கூட நீங்க இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இதெல்லாமே நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே சில ஃபார்முலாஸ் தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், விஸ்காசிட்டி, அதெல்லாமே தான் கொஞ்சம் புதுசா இருக்கு. ஃபார்முலாஸா தெரிஞ்சுட்டா நீங்க இதே ரெகுலரா இது போட்டு பார்த்தாலே வந்துடும். ஒரு நாள்ல இது படிச்சாலே இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ போரிங்லாம் இல்லைம்மா. பிசிக்ஸ்ன்றது நம்ம அசியூம் பண்றது. போரிங்ன்றது நீங்க எப்படி எடுக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் போரிங்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ்மா? கெப்பாசிட்டர்னா என்ன? நம்மளோட ஒரு சார்ஜை ஸ்டோர் பண்றோம்ல, ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்றது தான் we call it as capacitance. ஸோ கெப்பாசிட்டன்ன்றது ஸ்டோரிங் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, ஒரு டிவைஸ், ஒரு பேட்டரி இருக்குன்னா அப்போ அந்த பேட்டரியில நான் சார்ஜை ஸ்டோர் பண்றேன். அப்போ அந்த பேட்டரிக்கு ஒரு லைஃப் டைம் எவ்வளவு ஹோல்ட் ஆகுது, எவ்வளவு சார்ஜ் வந்து ஹோல்ட் பண்ண டெண்டன்சி இருக்கு, அதான் நம்ம கன்வெர்ட் பண்ணா கெப்பாசிட்டன்ஸ். ரைட்? ஸோ கெப்பாசிட்டி, வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ்? C is equal to ஓகே CV அப்படின்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டன்ன்றது Q is equal to CV. இதுக்கு ஒரு ஃபார்முலா Q is equal to CV. இதுல என்ன கெப்பாசிட்டன்ஸ்? C is equal to ஓகே, C is equal to Q by V. Qன்றது என்ன? What is Q? Q ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல, சார்ஜா. சார்ஜ்க்கு என்ன போட்டோம்? AT. வோல்டேஜ்க்கு என்ன வந்துச்சுங்க? வோல்டேஜ்க்கு பாத்தீங்கன்னா டைரக்டா அப்படி நீங்க ML ஸ்கொயர் A இன்வர்ஸ் T minus 3. ஓகே, இப்போ நீங்க இத பண்ணீங்கன்னா என்ன வரும்? A பொறுமையா பண்ணுங்க. M இன்வர்ஸ் வந்துருமா? மேல போச்சுன்னா இன்வர்ஸ் வந்துரும்.
L minus 2 A plus 1 வந்துரும். அப்போ A2 T மேல போச்சுன்னா plus 3 அப்போ A T power 4 T power 4 பாருங்க கரெக்டா போட்டிருக்கேனா கெப்பாசிட்டன்ஸ்க்கு எஸ் கெப்பாசிட்டன்ஸ் கரெக்டா இருக்காமா T square T power 4 அவ்வளவுதான்மா ஓகே ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் முடிஞ்சிருச்சு ஓகே எலக்ட்ரிக் ஃபீல்டு வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க பார்த்திருக்கோம் கிரெஸ்ட் அண்ட் ட்ரஃப்ல crest and opposite direction electric field and magnetic field okay so electric field and magnetic field இதுல பார்த்து electromagnetic waves ல ரெண்டுமே 90 டிகிரில வந்துட்டு உங்களுக்கு பாஸ் ஆகும் ஓகே electric field electric flux ரெண்டுத்துக்கும் பாருங்க இங்க நான் இங்க எழுதுறேன் ஓகே electric field electric flux magnetic field magnetic flux okay electric field magnetic field okay அதே மாதிரி electric flux magnetic flux okay so electric field magnetic electric flux magnetic okay so electric field ன்றது E bar அப்படினு சொல்றாங்க F by Q okay so electric field ன்றது force of electric field EF electric field divided by Q charge electric field க்கு நம்ம ஆல்ரெடி நம்ம force க்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா force M L T minus 2 Q க்கு என்ன போட்டோம் Q is equal to what is Q ஆல்ரெடி முன்னாடி போட்டுருங்க பாருங்கம்மா Q is equal to IT charge ன்றது IT யா அப்ப IT ன்றதுக்கு என்ன வரும் A T ஓகே இப்போ A T யா சோ மேல எடுத்துட்டு போங்க M L A inverse T போச்சுனா -1 அப்போ T power -3 ஓகே இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்னமா வரும் சோ வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் இதோட பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரிஞ்சுச்சா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேம் தான் பாருங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் okay what is flux what is flux ma anyone what is flux what is flux ma electric flux சொல்வாங்கல ஒரு நார்மல் ஒரு சர்ஃபேஸ் ஏரியால எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அதான் நம்ம என்ன சொல்றோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இப்போ நான் இதை நான் வந்து கனெக்ட் பண்றேன் இந்த வயரால கனெக்ட் அப்போ இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்கேன் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த ரூம்க்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் வந்துட்டு பாஸ் பண்ணி ராப்டரை ரன் பண்ணது கொடுத்துருக்கேன் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் okay electric flux-ன்றது it is for total surface area okay so எவ்வளவு தூரம் எனக்கு electric field pass ஆகுதுன்னா we call it as electric flux okay so what is electric flux so electric flux-ன்றது is equal to இந்த electric field into okay இந்த E bar-ன்றது electric field E bar into A-ன்றது acceleration E coordinate நமக்கு தெரியும் M L A minus 1 TQ ஏரியான்றது என்னது L ஸ்கொயர் அப்போ என்ன வரும் M L cube A inverse T minus 3 then clear இருக்கான்னு பாருங்க yes clear okay so it clear okay so F by Q E க்கு வந்துட்டு force by charge that is F electric field divided by Q magnetic field க்கு ஒரு hint கொடுக்கிறேன் F is equal to bill ஞாபகம் வச்சுக்கோங்க F is equal to bill இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஹிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு bill ஓகே so F is equal to bill இங்க வந்துட்டு F is equal to EQ இது EQ இது F is equal to bill ஓகே இத எனக்கு வந்து B ன்றது தான் வேணும் B தான் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் B is equal to F by IL நம்ம தானே ஃபோர்ஸ்க்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா நிறைய டைம் பார்த்திருக்கு M L T minus 2 divided by I ன்றது என்னதுமா AT இது L தான் அப்படியே L ஓகே L கேன்சல் ஆயிடுமா பேலன்ஸ் என்ன இருக்கும் M A இன்வர்ஸ் ஓகே மேல போச்சுனா T பவர் -3
ஸோ இதுதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னது? சேம் தானே. இங்க எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சோ அதே மாதிரி எவ்வளவு மேக்னெட்டிக் லைன்ஸ். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்போ m theta m is equal to m into a bar. ரைட், இங்க b into a bar. b என்ன இருக்கீங்க? m a inverse t minus c, ஏரியான்றது l ஸ்கொயர். எல்லாமே பண்ணுங்க. m l ஸ்கொயர் a minus 1 t minus 3. ரைட், ரெண்டுமே கம்பேர். இது f eq. ஓகே, f is equal to eq, இது f is equal to bill. ஓகே, eq ன்றது அப்ப எனக்கு e வேணும்னா f by q. இங்க எனக்கு b மேக்னெட்டிக் ஃபீல்ட்ன்றது b is equal to f is equal. இது ஹிண்டா வச்சுக்கணும். இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஐ மீன் மல்டிப்ளை பண்ணா ஐ மீன் இதோட ஏரியா, என்னோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றது எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னோட சர்ஃபேஸ் ஏரியா, அதனால EA போட்டிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு ஏரியாஸ், அந்த சர்ஃபேஸ், அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியாக்கு. புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா E என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா, அந்த சர்ஃபேஸ் ஏரியாக்கு எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆயிருக்கு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு அந்த ஏரியாக்கு வந்து பாஸ் ஆயிருக்கு. தட் வி கால்ட் as மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ரைட், ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா then it will be easy மா, உங்களுக்கு தான் அது ஈஸியா இருக்கும். ஓகே, we have a question here. angle, ஆங்கிளுக்கு என்னமா டைமென்ஷன் வரும்? ஆங்கிளுக்கு என்னமா டைமென்ஷன் வரும்? ஆங்கிளுக்கு யூனிட் இருக்கா? ஆங்கிளுக்கு யூனிட் இருக்காமா? எஸ், கமெண்ட் பண்ணுங்க. ஆங்கிளுக்கு யூனிட் இருக்கா? எஸ், ஆங்கிளுக்கு யூனிட் இருக்காமா? எனிவன்? ஆங்கிளுக்கு யூனிட் இருக்கா? நம்ம ரெண்டு ஆங்கிள் பார்த்தோம்ல, பிளெயின் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். யூனிட் இருந்துச்சா? பிளெயின் ஆங்கிளுக்கு இட் இஸ் தீட்டா ஆர் ரேடியன். சாலிட் ஆங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெரேடியன். ஆமா தானே. ஆங்கிளுக்கு யூனிட் இருக்கு. இட் ஹேஸ் யூனிட் இருக்கு. பட் டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன் இருக்காது. ஆங்கிளுக்கு பாத்தீங்கன்னா we don't have dimension. ஓகே, பட் யூனிட் இருக்கு. ஓகே, ரெண்டு இதுக்கு வந்து யூனிட் இருக்கு. தென் ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். refractive what is refractive index ma? What is refractive index? What is refractive index? Refractive index. Yes, what is refractive index? கன்சிடர் இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ நான் ஒரு லைட் பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஒரு லைட் பாஸ் பண்றேன்னா ஓகே, அந்த லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகாது. இட் வில் பெண்ட், ரைட்? ஸோ அந்த இந்த பாஸ் பண்ற லைட் வந்துட்டு எதோ ஸ்ட்ரெயிட்டாவும் போகலாம், பெண்டாவும் போகலாம். ஓகே, அது எவ்வளோ ரேஸ் வந்துட்டு அந்த லைட் பாஸ் ஆகுது, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது எவ்வளோ ரே ஆஃப் லைட் வந்துட்டு பாஸ் ஆகுது, எதர் இன் ஸ்ட்ரெயிட் ஆர் பெண்ட். ஓகே, அதை மெஷர் பண்றது தான் we call it as refractive index. So இங்க mu is equal to speed of light in vacuum standard, okay, divided by speed of in space. Okay, speed of light in any medium. I can say it as in any medium. Vacuum காலியா ஒரு இடத்துல வச்சு வேக்யூம் காலி இடம், அதை வச்சு நான் கம்பேர் பண்றேன். அப்ப எனக்கு ரெண்டுமே பாருங்க ஸ்பீட் ஆஃப் லைட் தான். அப்போ v by c தானே. ஓகே, v by c ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெலாசிட்டி தானே. ஸோ v by c or c by சாரி வேக்யூம்ன்றது c கான்ஸ்டன்ட் தானே. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்பீட் ஆஃப் லைட்க்கு 3 × 10⁸ c by v. ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். ஆமா தானே, ரெண்டுமே மீட்டர் பர் செகண்ட். அப்ப என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா இட் இஸ் 1. அப்போ இட் இஸ் நோ டைமென்ஷன், டைமென்ஷன்லெஸ். எல்லாத்துக்குமே டைமென்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலதுக்கெல்லாம் பாருங்க, இதுக்கெல்லாம் பாருங்க டைமென்ஷன் லெஸ் தான். ஏன்னா இங்க கேன்சல் ஆச்சுன்னா எதுவுமே எனக்கு வேல்யூ வராது. ஸோ இட் இஸ் டைமென்ஷன் லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்.
What is friction? Friction என்னதுமா? Okay, so friction coefficient of okay ரெண்டு ஆப்ஜெக்ட் இப்படி இந்த மாதிரி ரப் பண்ற so அதுதான் we call it as friction. Okay, so friction என்றது mu is equal to F by N. Both are in terms of force. ரெண்டுமே பாத்தீங்கன்னா force தான், right? அப்ப forceனா அப்ப சேம் எனக்கு கேன்சல் ஆகுமா? அப்போ 1 தானே. so then it is dimensionless. இதுவுமே பாத்தீங்கன்னா dimensionless தான். this is also dimensionless. okay, இது ஒரு dimension. next பாத்தீங்கன்னா surface tension. Surface tension. What is surface tension? Okay, surface tension அப்படின்னா இப்போ தண்ணி எடுக்கிறேன், இப்போ நான் வந்து இதை வந்துட்டு நான் ஷேக் பண்றேன், மேல அந்த கிரியேட் ஆகுது அந்த டென்ஷன், இந்த சர்ஃபேஸ் இந்த வாட்டர்ல இருக்க லேயர் மேல இருக்கு, இதான் we call it as surface tension. ஒவ்வொரு இதுக்குமே இருக்கும், நான் கொடுக்குற ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும், ரைட்? அப்போ F by L. ஓகே, ஃபோர்ஸுக்கு நமக்கு தெரியும் mLT minus 2 divided by L. LL கேன்சல் ஆகுமா? அப்போ M L naught T minus 2. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? surface area. This we call it as surface tension. Okay, so surface tension. So next will be the potential energy. முன்னாடி பார்த்தது spring potential energy, இப்போ நம்ம பார்க்க போறது normal potential energy. Okay, what is potential energy ma? Okay, when it is at rest, right? So potential இத வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல, gravitational வச்சுக்கலாம். So gravitational potential energy, P is equal to mgh. Okay, so P is equal to mgh. so m ன்றது என்ன? kg மதானே, m ன்றது kg. what is g? g ன்றது நம்மளோட gravity ஆமாதானே. so அப்ப gravity ன்றது மீட்டர் per second square into height ன்றது again மீட்டர் தான். இப்போ என்ன வரும் எனக்கு? kg m square s square inverse. அப்போ m l square t minus 2 gravitational potential energy, right? so gravitational potential energy. so next will be angular momentum, right? so angular, okay, so angular momentum mvr. so angular momentum என்றது mvr, angular momentum. okay, so angular momentum என்றது mvr, rho is equal to mvr. m என்றது என்ன? kg, velocity என்றது meter per second into m. என்ன வரும்? kg m square second inverse. அப்போ m l square t minus 1. okay, இதுதான் நம்மளோட angular momentum. so I think most of the dimension we have covered. okay, so நம்ம எல்லா dimension நம்ம கவர் பண்ணிட்டோம். okay, so இதுல இருக்க எல்லா dimension நான் கவர் பண்ணிருக்கேன். time period, what is time period? time period என்னது? t தான். frequency ன்றது என்னது? inverse of time period 1 by t. okay, அப்ப t inverse அந்த மாதிரி வரும். simple இதுக்குலாம் நான் சொல்லல time period. okay, so what is wave number ன்றது reciprocal of wavelength. அப்போ 1 by t. ஓகேவா? so இதெல்லாமே நம்ம சிம்பிளா இருக்கிறதுல நான் எதுவும் இது பண்ணல. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, where we apply this application of dimension. எங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணுவோம் நம்ம? இதுக்கெல்லாம் நம்ம இதை அப்ளை பண்ண எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இந்த டைமென்ஷன்? எதுக்கு? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யாருக்கெல்லாம் யூனிட் சேமா இருக்கோ அதுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட டைமென்ஷன் சேமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் ரிலேஷன், ஒரு பிசிக்கல் ரிலேஷனோட கரெக்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டைமென்ஷன் யூஸ். ஓகே, கரெக்ட்னஸ் ஆஃப் physical relation.
ஓகே, ஸோ கரெக்ட்னஸ் ஆஃப் பிசிக்கல் ரிலேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த டைமென்ஷன் யூஸ் ஆகுது. ஓகே, டு கன்வெர்ட் அதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் யூஸ் ஆகும். தேர்டு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, டு டிரைவ் டு டிரைவ் ரிலேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் டிஃபரன்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சிலதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு டைமென்ஷன், சிலதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. ஓகே, அப்போ சேமா இருக்குன்னா அது எல்லாமே சேம் இல்ல. ஜஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன், யூனிட் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த டைமென்ஷன் சேமா இருக்கு. பட் இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டிரைவ் கன்வர்ஷன், ஐ மீன் டிரைவ் ரிலேஷன்ஷிப் between different physical quantity. கம்பேர் பண்ணலாம், கம்பேரிசன் பண்றதுக்கும் இது வந்துட்டு யூஸ் ஆகும். ரைட், ஸோ தீஸ் ஆர் தி அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன். ஸோ தீஸ் ஆர் தி அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன்லெஸ். ஸோ ஒரு இதுக்கு இன்னொரு எப்படி மேம் இது கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன்ல அந்த பிக்யூ என்யூ ஃபார்முலா. ஸோ என்யூ ஃபார்முலா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்வர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த நெக்ஸ்ட் நம்ம அந்த கன்வர்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் இந்த டைமென்ஷன் வந்து கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்ரிவன் இஸ் கிளியர்மா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? Is everyone is clear? Yes, அடுத்து போலாமா? Can we move? எஸ் எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கன்வர்ஷன், ஃபர்ஸ்ட் ஒரு கன்வர்ஷன் பார்க்கலாம், எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு, எப்படி இதை கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் 1 நியூட்டன் இன்டு டைன், 1 நியூட்டன் இன்டு 1 டைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் இருக்குமா. இப்போ இதை நான் வந்துட்டு எப்படி வந்து நான் கன்வெர்ட் பண்றது, 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு டைன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுமே LHS ஈக்குவல் டு RH, N1 U1. N1ன்றது இட் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூமா, ஞாபகம் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தல N and U. Nன்றது இட் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூ. Uன்றது இங்க யூனிட், Uன்றது இங்க யூனிட். ஓகே, so always N1 U1 will be equal to constant. அப்போ N1 U1 is equal to N2 U2. ஓகே, ஸோ இங்க N1 என்னமா கொடுத்துருக்காங்க, N1ன்றது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது N1ன்றது யூ ஷுட் டேக் இட் as SI, ஸ்டாண்டர்ட் யூனிட். ரைட், N1ன்றது. அப்போ இதை நான் என்னவா எடுத்துக்கலாம், இது CGS சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணணும். டைன்ன்றது CGS சிஸ்டமா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம், இப்போ N1 என்ன, 1 நியூட்டன், 1 நியூட்டன் will be 1 நியூட்டன் யாருக்கு வரும், இட் இஸ் ஃபோர்ஸ் இல்லையா. ஃபோர்ஸோட யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் தானே. ஃபோர்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், அப்போ 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் பார்த்தோமா. நம்ம ஃபோர்ஸ்க்கு பார்த்தோம் இல்லையா, நம்ம டைமென்ஷன்லயே பார்த்துருக்கோம் பாருங்க. 1 force will be equal to 1 Newton. Force will be equal to 1 Newton. இருக்கு பாருங்க, MLT minus 2 kg m by s square. நான் இதை கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ kg m s minus 2 டைரக்டா நான் போட்டிருக்கேன். ஸோ ms per 2. இப்போ எனக்கு வந்துட்டு நான் CGS கன்சிடர், இப்போ நான் CGS சிஸ்டமா நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகே, அப்போ kg நான் என்னவா, CGSன்றது என்னதுமா, kg நான் என்னவா கன்வெர்ட் பண்ணோம், 1 கிராம். மீட்டரை நான் என்ன பண்ணோம், சென்டிமீட்டர். இது வந்து செகண்ட் ஸ்கொயர். புரியுதா பாருங்க, இது வரைக்கும் கிளியரா இருக்கா. இதை நான் வந்து கன்வெர்ட் CGS சிஸ்டமா இப்போ நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகே, 1 நியூட்டன்ல இருந்து 1 நியூட்டனோட ஃபார்முலா இதுதான், ஃபோர்ஸ் சேம் தான். 1 நியூட்டன் will be equal to 1 kg மீட்டர்
செகண்ட் ஸ்கொயர் இன்வர்ஸ். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ கிராமா நான் கன்வெர்ட் பண்ண போறேன். எப்படி மேம் இது கிராமா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் இப்போ கிராம், இப்போ நான் என்ன பண்றேன், கிலோகிராம் இருக்கு, கிலோகிராம்ல இருந்து கிராமா கன்வெர்ட் பண்ணலாமா? 1 kilogram will be equal to how many gram ma? So 1 kilogram will be equal to how many gram? 1000 அப்போ 1000 gram into இங்க சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, அப்போ மீட்டர் இங்க கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ மீட்டர் என்ன பண்ணலாம், அப்போ 1 centimeter will be equal to 1 meter will be equal to 100 centimeter இல்லையா? அப்போ இந்த இடத்துல 100 centimeter போட்டுக்கலாமா? 100 centimeter into இங்க செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. இப்போ செகண்ட், ஏன்னா ரெண்டுத்துலயுமே சேம் தான், அப்படியே நான் போட்டுக்கிறேன். is equal to 1 gram into okay 1 gram into 1 centimeter into yes minus 2. இது வரைக்கும் கிளியரா இருக்கான்னு பாருங்க. கிராம்ல இருந்து அகைன் கிராம், ஐ மீன் கிலோகிராம்ல இருந்து கிராமா நான் கன்வெர்ட் பண்ண, சிஜிஎஸ் சிஸ்டமா நான் கன்வெர்ட் பண்றேன். நெக்ஸ்ட் எனக்கு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், கிராம் கிராம் கேன்சல் பண்ணிடலாமா, சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் பண்ணிடலாமா, எஸ் மைனஸ் டூ கேன்சல் பண்ணிடலாமா, எஸ் கேன்சல் பண்ணலாமா. இப்போ இதுல வந்துட்டு n1 வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க, n2 வேல்யூ இதானே, n2 இதானே நான் கன்வெர்ட் பண்றேன். அப்போ n2 தான் இதை நான் கண்டுபிடிக்க போறேன், n2 தான் நான் கன்வெர்ட் பண்ண கண்டுபிடிக்க போறேன். எத்தனை இருக்கு ஜீரோஸ், 1 2 3 4 5. அப்போ நான் என்ன பண்ணலாம், 10 to the power 5 போடலாமா, is equal to n2. அவ்வளவுதான், இதுதான் நம்மளோட கன்வர்ஷன், இதுதான் நம்மளோட கன்வர்ஷன். ஓகே, இதெல்லாம் கன்வர்ஷன். அப்போ எனக்கு வந்து ஈஸியா, இப்போ n2 கன்வர்ஷன் 10 power 5 times. ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்வர்ஷன். இந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க நியூட்டன். அப்போ நியூட்டன் யாரோட ஃபார்முலா நீங்க பார்க்கணும். ஸோ நியூட்டன் இஸ் ஃபார் ஃபோர்ஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம கன்வர்ஷன் பண்ணணும். ஓகே, இன்னொன்னு பண்ணலாமா, இன்னொன்னு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இன்னொரு கொஸ்டின் பாருங்க, ஆக்சிலரேஷன் what is acceleration due to g, small g, due to gravity? 9.8 meter per second. 9 fixed value, gravity Newton's meter per second square. Okay, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, find the value in feet per second square. Find the value feet per second square. ஓகே, அவங்க என்ன எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, செகண்ட் சேமா இருக்கு, பட் இங்க மீட்டர் இருக்கு. என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபீட்டா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபீட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணலாம் இதை, ஃபீட்டா கன்வெர்ட். ஓகே, ஸோ மீட்டர் ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மீட்டர் டு ஃபீட். இப்போ என்னோட n1 வேல்யூ, இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன, n1 u1 will be equal to n2 u2. ஓகே, ஸோ n1 என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 9.8 மீட்டர். ஓகே, பர் செகண்ட் இன்வெர்ஸ் போட்டுக்கலாமா, செகண்ட் மைனஸ் 2. ஓகே, இங்க வந்துட்டு n2 எனக்கு தெரியாது. n2 யூனிட் என்ன, எம்முக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, f ஃபீட் இன்டூ s மைனஸ் 2. ஓகே, இப்போ எனக்கு மீட்டர்ல இருந்து ஃபீட்டா, எனக்கு வந்துட்டு ஃபீட் டு மீட்டர், எனக்கு எது கன்வெர்ட் பண்றது ஈஸி. ஓகே, ஸோ we have a value 1 meter will be equal to 3.28 feet. இதோட வேல்யூ இது கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி given. 1 meter will be equal to 2.8 feet. இப்போ நான் என்ன பண்ணல, இங்க மல்டிப்ளை பண்ணலாமா, 9.8 into 3.28. ஓகே, இன்டூ இது அப்படியே டைரக்டா நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ இங்க ஃபீட் வருமா, ஃபீட் இஸ் ஈக்குவல் டு n2 into feet. இந்த ஃபீட் கேன்சல் ஆயிடுமா, இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுங்க. n2 equal to 9.8 into 3.28 என்னமா வரும், 9.8 into 3.28 32.14. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வரும், 32.14. அவ்வளோதான். ஸோ n2 ஓட வேல்யூ 32. ஸோ நம்மளோட கன்வர்ஷன் தான் இங்க மெயின். ஓகே, ஸோ கன்வர்ஷன் வில் பி மெயின். தென் ஓகே, இப்போ வந்துட்டு ஓகே சிம்பிளா, இப்போ இந்த அடுத்த கொஸ்டின் நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன், ட்ரை பண்ணிட்டு வாங்க. இல்லை நீங்களே இப்போ ட்ரை பண்றீங்களா. டென்சிட்டி ஆஃப் வுட் அவங்க கொடுத்துருக்காங்கம்மா, டென்சிட்டி ஆஃப் வுட்
Okay, what is the density here? 0.5 gram cc. In cc na centimeter cube, cm cube. In CGS, in CGS. Okay, what is CGS? Centimeter gram second. CGS system. The value of MKS is MKS ல என்ன வேல்யூ வரும்னு கேக்குறாங்க. What is the value of MKS? Easy. நம்மளே ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 0.5 cc அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப். இந்த cc-ன்றது சென்டிமீட்டர் கியூப். நம்மளே ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. என்ன வேல்யூ வருது? ஆப்ஷன் கொடுக்குறேன். 500, 5.5, 5000. இது யாராச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்க. சேம் ஃபார்முலா தான். இந்த மாதிரி n1 u1 will be equal to n2 u2 யூஸ் பண்ணுங்க. ஃபைண்ட் பண்ணுங்க. n1 என்ன கொடுத்திருக்காங்க? 0.5 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். ஓகே, சோ அப்ப இங்க என்ன வரும்? n2 is equal to கிராம் நம்ம என்ன கன்வர்ட் பண்ணுவோம்? kg, ரைட்? சோ kg per mks, அப்போ மீட்டர் கியூப். கன்வர்ட் பண்ண முடியுங்க பாருங்க. என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. anyone? ஆதேஷ்வர் ட்ரை பண்றீங்களா? எஸ். ஓகே, சோ இங்க கிலோகிராம் கொடுத்திருக்கேன். அப்ப கிராம்ல இருந்து கிலோகிராம கிராமா கன்வர்ட் பண்ணுங்க. பெருசுல இருந்து சின்னது பண்றது ஈஸி. ஓகே, அதே மாதிரி மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திக்கங்க. இல்ல சென்டிமீட்டர் anyone, உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ரைட்? ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. எஸ். என்னமா வருது? என்ன வருது? anyone? ஆன்சர் என்னவா வருது? எஸ். நோ ஆன்சர். நம்மளே பண்ணலாமா? நம்மளே பண்ணிடலாமா? பாருங்க. 0.5 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். ஓகே, so 1 gram will be equal to 1000. sorry, 1 kilogram equal to 1000. அப்போ 1000 gram. அப்போ 1 meter will be 100 centimeter. அப்போ நான் என்ன பண்றேங்க? 100 கியூப் போடலாமா? சென்டிமீட்டர் கியூப். இது மேல வந்துச்சுன்னா 10 power minus 6 மாறிடும். 4 0 3 0 வரும்ல. அப்போ 10 power 6 வந்துடும். அப்போ 0.5 gram per சென்டிமீட்டர் கியூப். ஓகே, சென்டிமீட்டர் கியூப். இங்க என்ன வரும்? n2 into 1000 gram into 10 power minus 6 minus 3, right? So centimeter minus 3, right? இங்க மேல வந்துச்சுன்னா மைனஸ் டி மாறணுமா? இங்க மேல வந்துச்சுன்னா மைனஸ் டி அப்படியே டைரக்டா போட்டுக்கலாமா? இன்டூ சென்டிமீட்டர் மைனஸ், இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். தென் இந்த கிராமும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும் நம்மளுக்கு? 0.5. இப்போ n2 is equal to, ஓகே, ஸோ 10 power 3 அப்போ 10 அப்போ 0.5 is equal to 100. அப்போ 500. n2 will be equal to 500. ஆன்சர் will be 500. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஈஸி கன்வர்ஷன் நம்ம பண்ணலாம். ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ டைமென்ஷன் எப்படி கன்வர்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாமே பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, நம்மளே வந்து ட்ரை பண்ணேன் எம்டிஎஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி அதெல்லாமே இருக்கு. ஓகே, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப இன்னைக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ் குவான்டிட்டி என்னன்னு பார்த்தோம், டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் நாளைக்கும் கிளாஸஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு கிளாஸ் இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, ஸோ ஃபர்தர் கிளாஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Stop.